பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஓயாத அலைகள் டெஸ்ட் சீரிஸோட 6வது தேர்வு பார்க்க போறோம்ப்பா. சோ தமிழ் மொழி தேர்வு. இதுல நம்ம 8th புக் சரியாப்பா, 8th புக் பிளஸ் இதுல நம்ம சிலபஸ் வைஸ் கொடுக்கல. ஏன்னா 8th புக் ஓல்டு பட் நியூ ரெண்டுமே சரியா, ரெண்டுமே கொடுத்திருந்தோம். அதனால சிலபஸ் வைஸ் இந்த இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் 8th நியூ அண்ட் ஓல்டு புக்ல என்னென்ன கொஸ்டின் எடுக்க முடியுமோ அது ஃபுல்லா எடுத்தாச்சுப்பா. சரியா, சரி ரைட் ஓகே. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, கீழ்காணும் இணைகளில் சரியான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு சரியான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, தொல்லை அப்படின்றது பழமை, இதுதான் சரியான பொருள். சரி ரைட்டு. அப்ப வைப்பு அப்படின்னா என்னப்பா, கடற்பகுதி கிடையாது. வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. வன்மொழி அப்படின்றது வசைமிக்க மொழி கிடையாது, வளமிக்க மொழி. வளமிக்க மொழிதான் வன்மொழி. அடுத்து பாருங்க, இசை அப்படின்றது இகழ்ன்றது எதிர்ச்சொல்பா. நம்ம சரியான பொருள் தானே கேட்டிருக்காங்க, அப்போ இசை அப்படின்னா புகழ். சரி ரைட் ஓகேப்பா. அடுத்து 2வது கொஸ்டின் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்டுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, தொல்லை அப்படின்றது பழமை தொன்மை ரெண்டுமே வரும். சரியா, அடுத்தது பாருங்க 2வது கொஸ்டின், கல்வெட்டு சார்ந்த இணைகளில் சரியற்றது எது எவை. சரியா, ஒன்னா ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ரைட் ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, அதாவது ஷா என்னும் வடமொழி எழுத்து காணப்பட்டது கல்வெட்டுல. சரி ரைட் ஓகே, கரெக்ட் தான். அரச்சலூர் கல்வெட்டே தமிழ் எழுத்துக்களும் வட்டெழுத்துக்களும் கலந்து எழுதப்பட்டு உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ 2வதும் கரெக்ட் தான். சரி, அடுத்து பாருங்க, மெய்யை குறிக்க புள்ளி வைக்கப்பட்ட எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது தவறு. ஏன்னா புள்ளி வைக்கப்பட்ட எழுத்துக்கள் பயன்படுத்தவில்லை. சரியா, அந்த கல்வெட்டுல புள்ளிகள் காணப்படலப்பா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஏகார மற்றும் ஓகார குறில் நெறில் வேறுபாட்டுடன் காணப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஏகார ஓகார குறில் நெறில் வேறுபாடு காணப்படவில்லை, ஒரே மாதிரிதான் இருந்துச்சு. சரியா, காணப்படவில்லை. அப்ப சரியற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சரியற்றதுன்னா எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. 3, 4 மட்டும் தவறானது, ஆப்ஷன் பி. சரியா, அடுத்தது பாருங்க, பொறுத்துக கொடுத்திருக்காங்கப்பா. 3வது, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. என்ன கொடுத்திருக்காங்க, இரு இழு. சரியா, இந்த இரு என்ன அப்படின்னா, இந்த இடையின ரால வர்ற இரு, சிறப்பு லகரம் ழா. சரியா, சரி, இது என்ன அப்படின்னா, மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால். ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சரை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சரியாப்பா. அடுத்து குண்டு இல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால். சரி, அடுத்து இல், அதாவது பள்ளிக்கூடத்துக்கு வர்ற லால வர்ற இல். சரியாப்பா, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால். சரி, அடுத்து பாருங்க, இரு இன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியாப்பா, சிறப்பு இரும் 2 சுழி இன்னும் கொடுத்திருக்காங்க. சரியா, இதுக்கு என்ன அப்படின்னா, மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால். இது எப்படி ஷார்ட்கட் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இரு இல்ல, அதாவது வல்லின சாரி இடையினத்துல வரக்கூடிய இரும் சிறப்பு இள்ளும். சரியாப்பா, அதாவது விசுவலி டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் சொல்றது அந்த இரு இல்லு வேறுபாடு நீங்க இப்படி சொன்னீங்கப்பா, அதனால சொல்றேன். இதுல எதுவும் உங்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. சரியா, அப்போ இடையினத்துல வர்ற இரு சிறப்பு இல். சரியா, இது என்னப்பா சொல்லியிருக்காங்க, மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால். இந்த வருடுவதால கீ பாயிண்டா வச்சுக்கோங்க. சரியாப்பா, அப்போ அந்த சின்ன இரு. சரியாப்பா, அதாவது இடையின இரு சிறப்பு இழு, இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அப்படியே லைட்டா வருடுற மாதிரி இருக்கும். இப்ப இழ் அப்படின்னு சொல்றோம்னா ரொம்ப நேரம் இழ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்ப நாக்கு லைட்டா வருடுவதால், அப்ப சின்ன இரு லைட்டா வருடுவதால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, குண்டு இல். இல்லு பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால். இதை கீ பாயிண்டா வச்சுக்கோங்க. சரியாப்பா, அப்ப குண்டா இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கப்பா, தடிச்சு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்ப குண்டு இல் அப்படின்னா பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால், இதுதான் கீ பாயிண்ட். அடுத்து பள்ளிக்கூடத்துக்கு வர்ற இல்லுப்பா. சரியா, அந்த லால வர்ற இல், பள்ளி அந்த ஸ்கூலுக்கு வர்ற இல்லு நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால். இப்ப பாருங்களேன், ஸ்கூல்ல இந்த பிளாக் போர்டு வலுவலுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிளாக் பெயிண்ட் வச்சு தடவுவாங்க அந்த ஸ்கூல் பிளாக் போர்டை. சரியா,
அப்ப பள்ளிக்கு வர்ற இல் அப்படின்னா என்னன்னா நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால், அதை கீ பாயிண்டா வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க இருப்பா, சிறப்பு இரு. சரியா? அந்த இரும் 2 சுழி இன்னும். இது பாருங்க, இப்ப சிறப்பு இர் அந்த 2 சுழி இன் இதெல்லாம் அழுத்தி சொல்லுவோமா, அப்ப மிகவும் பொருந்துவதால். இப்ப மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் அப்படின்றத கீ பாயிண்டா எடுத்துக்கணும். சரியாப்பா? அப்ப இடையினர் ஆள வர்ற இரு, சிறப்பு இழு வந்து என்ன, நாக்கின் நுனி வருடுவதால். சரியா? இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காண்டி திரும்ப திரும்ப சொல்றேன்ப்பா. வருடுவதால். குண்டியில் வந்து தடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, அப்ப தடித்து நெருங்குவதால். பள்ளிக்கூடத்துக்கு வர்ற இல்லு பிளாக் போர்டை வந்து பிளாக் பெயிண்ட் வச்சு தடவுவாங்கல்ல, அப்ப நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால். அடுத்து இரு, சிறப்பு இரு 2 சுழியின். சரியாப்பா? அது வந்து என்னன்னா மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால். சரியா? ரைட், ஓகே. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க, சரியான இணையை கண்டறி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியாப்பா? 4. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அகராதியியல் அப்படின்றது லெக்சிகோகிராஃபின்றது தான் கரெக்ட். சித்திரை எழுத்து அப்படின்னா அதுக்கு என்னன்னா பிக்டோகிராஃப்னு அர்த்தம்ப்பா. சரியா? பிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திரை எழுத்து. அப்ப எபிகிராஃப்னா என்னப்பா? கல்வெட்டுப்பா. கல்வெட்டு தான் எபிகிராஃப். சரி, அடுத்து பாருங்க மூக்கொலி. மூக்கொலினா என்னன்னா நாசல் கான்சனன்ட். நாசல் கான்சனன்ட் அது வந்து மூக்கொலி. வெறும் கான்சனன்ட் அப்படின்னா மெய்யொலி. இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? வெறும் கான்சனன்ட் அப்படின்னா மெய்யொலி, நாசல் கான்சனன்ட்னா மூக்கொலி. நாசில அடிபட்டுருச்சுன்னு வாங்களப்பா, மூக்குல அடிபட்டுச்சுன்னா அப்ப நாசல் கான்சனன்ட்னா மெய்யொலி. சரியா? அடுத்து பாருங்க வவ்வல் அப்படின்னா என்னன்னா உயிரொலி. உயிரொலி அப்படின்னா அது வந்து வவ்வல். சரியா? சரி, ரைட். அடுத்தது பாருங்க 5வது கொஸ்டின் பா. வாகுடனே. வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலேதான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ வாகுடனே, இந்த வாகு அப்படின்ற சொல்லி எதிர்ச்சொல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ வாகு அப்படின்னா இதுக்கான எதிர்ச்சொல் வந்து தவறானது. ஏன்னா வாகு அப்படின்றதுக்கான பொருள் வந்து சரியாக அர்த்தம். சரியாப்பா? வாகுன்றதுக்கு பொருள் வந்து சரியான. அப்போ வாகுடனே அதுக்கு எதிர்ச்சொல் தவறான. சரியா? அப்ப மிகவும் அப்படின்னா என்னப்பா? மெத்த அப்படின்னா மிகவும் அர்த்தம். மெத்த வணிகலன்னு வரும். சரி, அடுத்து முறையாக அப்படின்னா சம்பிரமுடன். சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக. சரியா? அடுத்து பாருங்க பாடம் படி, கடைக்கு போ, எழுது மின் ஆகிய அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்போடு தொடர்பில்லாதது இணை எது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப படி, போ, எழுது மின் இதோட இலக்கண குறிப்பு என்னப்பா? இதோட இலக்கண குறிப்பு வந்து ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றுதான் இதோட இலக்கண குறிப்பு. சரி, அப்ப ஏவல் வினைமுற்றோட தொடர்பில்லாதது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏப்பா, விகுதி பெற்றே வரும் அப்படின்னு இருக்காங்கல்ல, இது வந்து தவறு. சரியா? ஏன்னா விகுதி பெற்றும் வரும், விகுதி பெறாமலும் வரும். இது வந்து வியங்கோல் வினைமுற்று தான் விகுதி பெற்று வரும். சரியா? வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்றுதான் வரும். வாழ்க, ஒழிக இது எல்லாமே விகுதி பெற்றுதான் வரும். ஆனா ஏவல் வினைமுற்று வந்து விகுதி பெற்றும் வரும், விகுதி பெறாமலையும் வரும். சரியா? அப்ப ஆப்ஷன் ஏன்றதான் தவறு. நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. சரி, அப்ப ஆப்ஷன் பி பாருங்க, முன்னிலையில் வரும். அப்ப படி, போ, எழுது மின் முன்னிலையில சொல்ற மாதிரி தான் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. படி அப்படின்னா ஒருமை, இது எழுது மின் அப்படின்னா பன்மை. அப்ப கரெக்ட் தான். கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும், அது கரெக்ட் தான்ப்பா. சரியா? இப்ப போ, படி, எழுது இது எல்லாமே அடுத்தால கட்டளை இடுற மாதிரி இருக்குல்லப்பா. சோ அதான் கட்டளை பொருள்ல வரும். இது வியங்கோல் வினைமுற்று என்ன பொருள்ல வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாழ்தல், வாழ்த்தல், வாழ்த்தல், வைதல், விதித்தல், வேண்டல் இது எல்லாமே வியங்கோல் வினைமுற்றுல வரும். சரியா? ரைட், ஓகேப்பா. அடுத்தது பாருங்க வியங்கோல் வினைமுற்றை சார்ந்து தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தவறான இணை எது அப்படின்னா வாழ்தல் அப்படின்றதான் தவறானது. ஏன்னா அது வியங்கோல் வினைமுற்று கிடையாது, அது தொழிற்பெயர். தொழிற்பெயர். சரியாப்பா? நீங்க எல்லாமே ஒரு ஷார்ட்கட் படிச்சு வச்சிருப்பீங்க. காயர் அப்படின்னு வந்துட்டாவே வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ பாருங்க, வாழ்க கரெக்ட். ஆப்ஷன் பி வாலியர் கரெக்ட். ஆப்ஷன் சி வாரல் இருக்கு பாத்தீங்களா, அது கரெக்ட் தான்ப்பா. நம்ம 8th புக்ல இது ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கும். சரியா? பார்க்க தொழிற்பெயர் மாதிரியே இருக்கும்.
நீங்க ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சிருப்பீங்க. அல் தல் முடிஞ்சுனாவே தொழிற்பெயர்னு சொல்லிட்டு. சோ அப்ப எத்தனை பேரு வாரல் அடிச்சீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. சோ அதாவது இது வந்து இயர் அல்லு அந்த இதுல வரும்பா. இயர் அல் அப்படின்னு முடியக்கூடிய சொல்லுல வந்துட்டு வியங்கோல் வினைமுற்று வரும். ஆனா இது ரெண்டும் இப்ப வழக்குல இல்லாதது, அதான் மெயின். சரியா, வழக்கில் இல்லை. அப்ப வாரல் அப்படின்றது என்னன்னா வியங்கோல் வினைமுற்றுப்பா, மறந்துடாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்ஸ்ல ஏற்கனவே ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன், இப்ப கொஸ்டின்லயும் எடுத்தாச்சு. சரி ரைட், அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கப்பா. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. பொறுத்துக கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடடா என் தங்கை பரிசு பெற்றாள் அப்படின்னா உவகை. சரியாப்பா, மகிழ்ச்சி. சரி, புரி வருகிறது அப்படின்னா அச்சம். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படின்னா அவலம். அடுத்து மலையின் உயரம்தான் என்ன அப்படின்னா வியப்பு. சரியாப்பா, சரி ரைட். அடுத்தது பாருங்க, கீழ்காணும் இணைகளில் சரியற்றதை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ சரியற்றது என்ன அப்படின்னா பாடிய பாடல் அப்படின்னா அதுதான் வந்து சரியற்றது. சரியா, ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிச்சம் எல்லாமே குறிப்பு சொற்கள். சரியா, குறிப்பு சொற்கள். இது மட்டும் தெரிநிலை பொருள்ல வருது. தெரிநிலை. குறிப்புனா என்னப்பா? குறிப்புனா அதோட பண்பை மட்டும் சொல்லி வர்றதுதான் குறிப்பு. இப்ப பாருங்க, அதாவது கடிதம்னு சொல்லியிருக்கலாம், ஆனா சிறிய கடிதம்னா சின்ன கடிதம், அப்ப அதோட பண்பை சொல்லுது. சரியா, அப்ப சிறிய கடிதம் இது என்னன்னா குறிப்பு பெயரச்சம்பா. சரியா, குறிப்பு பெயரச்சம். சரியா, சரி. இப்ப வந்தான்னு சொல்லிருக்கலாம், ஆனா வந்தான் அப்படின்றது மெல்ல அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதோட இது. சரியா, அதோட குறிப்பு மெல்ல வந்தான் அப்படின்றது அதோட பண்பு, அதோட குறிப்புப்பா. சரியா, அதனால மெல்ல வந்தான் அப்படின்றது என்னன்னா குறிப்பு வினையச்சம். குறிப்பு வினை எச்சம். சரியா, சரி. அடுத்து நல்ல மாணவன். நல்லன்றது பண்பு குறிக்குது, அப்ப இது வந்து குறிப்பு பெயரச்சம். குறிப்பு பெயரச்சம். சரியா, பாடிய பாடல் அப்படின்னு சொல்லி வருதாப்பா, அப்ப பாடிய அப்படின்னு வந்துச்சுனாவே அது வினையச்சம் தான். சரியா, சாரி, பாடிய மாணவன் பெயரச்சம்பா, பெயரச்சம். சரியா, என்ன பெயரச்சம்? தெரிநிலை பெயரச்சம். அப்போ இது ஏ பி டி இது மூணு என்ன அப்படின்னா குறிப்பு சொற்கள்ல வரும். சரியாப்பா, இது வந்து பாடிய அப்படின்றது தெரிநிலை சொற்கள்ல வரும். அவ்வளவுதான்ப்பா. ரைட், பாருங்க. அடுத்து 10வது, சரியற்ற உவமையை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான்ப்பா சரியற்றது. ஏன்னா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா அது வந்து ஒற்றுமையின்மை. ஒற்றுமை இன்மை. தகுதியின்றி மிகுதியாக அப்படின்னா என்னன்னா அது மடை திறந்த வெள்ளம் போலன்னு அர்த்தம். மடை திறந்த வெள்ளம் போல, வெள்ளம் போல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியாப்பா, அப்ப அடுத்தது பாருங்க, விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல்ன்றது கரெக்ட். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலனா எதிர்பாரா நிகழ்வு கரெக்ட். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை கரெக்ட். சரி, அடுத்தது பாருங்க, பொறுத்துக கொடுத்திருக்காங்கப்பா. சோ இது வந்து நீங்க கேட்கலாம், சார் சிலபஸ்ல இல்லையே நீங்க ஏன் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது என்னன்னா இந்த தமிழ் சான்றோர்கள், தமிழ் வளர்த்த பெரியோர்கள், அதே மாதிரி தமிழ் சார்ந்த நன்மைகள் அந்த மாதிரி எல்லாம் உள்ள நம்ம சிலபஸ்குள்ள வருது பாத்தீங்களாப்பா. அதுல இது வந்து ஓல்டு கொஸ்டின்ல நிறைய கேட்டிருக்காங்கப்பா. சரியா, ஆனா குரூப் 4ல கேட்கல. ஏன்னா குரூப் 4 வந்து நம்ம ஆட் ஒன் அவுட் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு விட்டாங்க, அதை விட்டுருங்க. நம்மளுக்கு அந்த சிலபஸ் வைஸா ஏகப்பட்ட எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த தமிழ் தகுதித்தாள் ஃபுல்லாவே இப்ப நம்மளுக்கு கரண்ட்ல இருக்க சிலபஸ் தான். அதுல இந்த கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்கப்பா, அதனால உங்களுக்கு வச்சிருக்கேன். சோ 11க்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பிப்பா. சரியா, சரி ரைட், ஓகே. அப்ப என்னது? இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறள். இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இன்பக்கலம் கலித்தொகை. சரியாப்பா, இது வந்து இயற்கை ஓவியம் அப்படின்னா என்னப்பா? இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு. இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு. சரியா, சரி ரைட், ஓகே. அடுத்து வேற இயற்கை இறையருள்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா. சரியா, இயற்கை இறையுறையுள்னு சொல்லுவாங்க. இயற்கை இறை
யுறையுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னன்னா தேவார திருவாசக பாடல்கள். அதையும் எழுதிக்கங்க. தேவார திருவாசக பாடல்கள். சரி, ரைட்பா. அடுத்தது பார்க்கலாமா? சரி, 12வது கொஸ்டின் பாருங்க. ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக மாற்றி ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருட்களை கொண்டு வருவது எத்தனாவது வேற்றுமைன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி, 2ஆம் வேற்றுமை. சரியாப்பா? ஆக்சுவலா என்ன அப்படின்னா மெயினா ஒரு பேரை செய்யப்படு பொருளா மாத்துறது. இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கபிலர் பரணரை புகழ்ந்தார் இருக்கு. சரியாப்பா? புகழ்ந்தார் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த ஐ அப்படின்றது 2ஆம் வேற்றுமை நம்மளுக்கு தெரியும். இப்போ இது பரணரை அப்படின்றது செய்யப்படு பொருள். இதுல பரணர் செய்யப்படு பொருள். கபிலர் பரணரை புகழ்ந்தார். சரியா? சரி, ரைட்டு. இப்போ இது பெயர் சொல்லா இருக்கா? இப்ப இந்த ஐய தூக்கி இங்க போடுங்களேன். இப்ப கபிலரை பரணர் புகழ்ந்தார். அப்ப ஐ கபிலரை, அப்ப இந்த இடத்துல கபிலர் அப்படின்றது செய்யப்படு பொருளா வந்துடும். சரி, அப்ப 2ஆம் வேற்றுமை எந்த பெயருக்கு அப்புறம் வருதோ அதை செய்யப்படு பொருளா அப்படியே ட்விஸ்ட் பண்ணி மாத்தி விட்டுரும். சரியாப்பா? அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஒரு பெயரை செய்யப்படு பொருளா மாத்துறது எது அப்படின்னா 2ஆம் வேற்றுமை ஐ அப்படின்றது. ஏன்னா கபிலர் பரணரை புகழ்ந்தார்னா பரணர் செய்யப்படு பொருளா மாறிடும். இதே கபிலரை பரணர் புகழ்ந்தார்னா கபிலர் செய்யப்படு பொருளா மாறிடுவாப்ல. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க. கூற்று 1, 2 இது 2 கொடுத்திருக்காங்கப்பா. சோ 13க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 ரெண்டுமே தவறு. ஏன்னா இல் அப்படின்றது 2 உறுப்புலயுமே வரும். 5லயும் வரும், 7லயும் வரும். சரி, 5லயும் வரும், 7லயும் வரும். சோ 5ல எந்த பொருள்ல வரும் அப்படின்னா நீங்கள் பொருள்ல வரும். இதுல இடம்னு சொல்லியிருக்காங்க. இல் அப்படின்ற சொல் 5ல நீங்கள்ல வரும். 7ஆம் வேற்றுமையில இடப்பொருள்ல வரும். சரியா? இங்க நீங்கள்னு கொடுத்திருக்காங்க. 7ஆம் வேற்றுமையில இடப்பொருள். இது நிறைய பேருக்கு குழப்பிக்கிட்டே இருக்கும். சரியாப்பா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ 7ஆம் நம்பர் தோனியோட டிஷர்ட் நம்பரா? தோனிக்கு எப்பயுமே மேட்ச்ல இடம் இருக்கும்பா. சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5லயும் வரும், 7லயும் வரும். அப்ப 7ன்றது தோனியோட நம்பரு. தோனிக்கு எப்பயுமே கிரிக்கெட் டீம்ல இடம் இருக்கும். அப்ப இல் அப்படின்றது 7ஆம் உறுப்புல வரும்போது இடப்பொருள்ல வரும். 5ஆம் உறுப்புல வரும்போது நீங்கள் பொருள்ல வந்துடும். சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் தொடருக்கேற்ற நிறுத்தற் குறி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ 14க்கு ஆன்சர் கார் புள்ளி. சரியாப்பா? கார் புள்ளினா என்ன? கமா. சரியா? அரை புள்ளினா இந்தது. சரியா? முக்கார் புள்ளி அப்படின்னா இந்தது. முற்றுப்புள்ளினா ஃபுல் ஸ்டாப். சரியாப்பா? அதாவது அரை புள்ளினா செமிகோலன், முக்கார் புள்ளினா கோலன், முற்றுப்புள்ளினா ஃபுல் ஸ்டாப். அதாவது நம்ம இப்படியே சொல்லி பழகிருப்போமா? இந்த மாத்திக்கங்க. கார் புள்ளி அப்படின்னா கமா. இப்ப பாருங்க, கடிதத்தில் விழிமுன் வருவது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. விழினா என்னப்பா? இப்ப அன்புள்ள நண்பா அப்படின்னு சொல்றோமா? அப்ப நண்பா அப்படின்றது விழிச்சொல், அதுக்கப்புறம் கமா வரும். அடுத்து வினை எச்சங்களுக்கு பின் வருவது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப வினை எச்சங்கள்னா என்னப்பா? இப்ப பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வினை எச்சமா? கமா. களை பறித்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வினை எச்சம் வந்துருச்சா? இந்த இடத்துல கார் புள்ளி வந்துடணும் டக்குன்னு. சரியாப்பா? கமா வந்துடணும். கார் புள்ளி வந்துட்டு களை பறித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரி, அடுத்து பாருங்க. மேற்கோள் குறிகளுக்கு முன் வருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா குழந்தை நிலாவை பார்த்து. சரியா? குழந்தை நிலாவை பார்த்து கமா, அதாவது கார் புள்ளி. சரியாப்பா? இரட்டை மேற்கோள் குறி நிலா ஓடிவா என்றது. அப்போ இரட்டை மேற்கோள் குறி இல்ல மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி வர்றது என்ன அப்படின்னா கார் புள்ளி. அதான் கடிதத்தின் விழிமுன் வருவது, வினையச்சங்களுக்கு பின் வருவது, மேற்கோள் குறிகளுக்கு முன் வருவது. இது எல்லாம் என்னப்பா? கார் புள்ளி. சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். சோ அடுத்து வருது. இப்ப இந்த அரை புள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி கொஸ்டின் வச்சிருக்கேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். உடன்பாடு எதிர்மறை சொற்கள்ல வர்றது. எதிர்மறை சொற்கள் இது 2லயுமே வரும். இப்ப உடன்பாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரிகாலன் நன்றாக படித்தான், அரை புள்ளி, தேர்வில் வெற்றி பெற்றான் அப்படி வந்துடும். இதே எதிர்மறைன்னு வச்சுக்கோங்களேன். நல்லவன் வாழ்வான், அரை புள்ளி, தீயவன் தாழ்வான், அரை புள்ளி. அந்த மாதிரி இடத்துல அரை புள்ளி வரும்.
சோ முக்கார் புள்ளினா நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா அதாவது ஒரு சொல்ல வந்து விரித்து சொல்ற இடத்துல இப்ப முக்கணி முக்கணி முக்கார் புள்ளி சரியாப்பா. மா பலா வாழை மா பலா வாழை இந்த மாதிரி இடத்துல வர்றது என்ன அப்படின்னா முக்கார் புள்ளி. சோ முற்றுப்புள்ளி எல்லா இடத்துலயும் வரும் நம்மளுக்கு சொல்லோட கடைசியில வரும். வேற வந்து சொற்குறுக்கங்கள் இப்ப திருவி கல்யாண சுந்தரனார திரு முற்றுப்புள்ளி வி முற்றுப்புள்ளி கா திருவி கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வரும் சரியா. பின்னாடி வருது கொஸ்டின் வருது பாப்போம். அடுத்து பாருங்க அன்மொழி தொகைக்குரிய சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆன்சர் டீப்பா போக்கஸ் ஆயிடுச்சு இருங்க. ரைட் ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஆல் என்னும் வேற்றுமை உறுப்பும் அதன் பயனும் மறைந்து வருவது என்ன அப்படின்னா அன்மொழி தொகை சரியா. ரைட் ஓகே. இப்ப பாருங்க காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது இது என்ன அப்படின்னா வினை தொகைப்பா வினை தொகை சரியா. சரி அடுத்து பாருங்க வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது என்னன்னா உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை சரியா. அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க உவமையும் உவமேயத்திற்கும் இடையில் போல போன்ற நிகர அன்ன ஆகிய சொற்கள் மறைந்து வருவது என்ன அப்படின்னா உவமை தொகை உவமை தொகை சரியாப்பா. சரி ரைட். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க கீழ்காணும் இணைகளில் எத்தனை இணை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 3 இணை வந்து சரியானதுப்பா. ஆக்சுவலா இதுல 5 இருக்க கூடாது 4 இருக்கணுமோ 1 இருக்கணும். சரி ரைட் ஓகே மாத்திடலாம். நம்ம 16க்கு வந்து மாத்திடலாம். இது டைப் ஆகாம இருக்கா இல்ல கரெக்டா தான் 16க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் சரியாப்பா. சரி ரைட் ஒரு இணை. இப்ப பாருங்க இதுல எத்தனை இணைகள் சரின்னா 3 இணைகள் வந்து சரியானது. இப்போ சீரும் சிறப்பும் ஒரே மீனிங்கா கொடுக்குதுப்பா. அப்ப இது வந்து நேரிணை கரெக்ட் தான். அடுத்து உயர்வு தாழ்வு உயர்வு ஒண்ணு கொடுக்குது தாழ்வு ஒண்ணு கொடுக்குது சரியா. அப்போ எதிர் எதிர் சொற்கள் வருதா அப்ப எதிரிணை கரெக்ட். அடுத்து வாடி நட்ட நடுவில் அப்படின்னா செரி இணைன்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. இது நான் என்னன்னு சொல்றேன் செரி இணைனா வாடி வதங்கி சரியா. இது வந்து எதிரிணைன்னு கொடுத்திருக்காங்க வாடி வதங்கி. ஒரு நிமிஷம்ங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து டீப்பா எத்தனை இணைகள் சரியானது அப்படின்னா 2 இணைகள் மட்டும் சரியானது 2 இணைகள் சரியானது சரியா. ஏன்னா வாடி வதங்கி இது 2 வந்து எதிரிணைன்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் தவறுதான் ஏன்னா இது வந்து நேரிணை. வாடியும் வதங்கியும் கரெக்ட் தான் சரியா. நேரிணை வாடி வதங்கி அப்படின்றது என்னன்னா நேரிணை சரியாப்பா. நட்ட நடுவில் அப்படின்றது செரி இணை. அப்போ 16 வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரியா. ரைட். இப்ப பாருங்க செரி இணைனா என்னப்பா. அப்போ செரி இணைன்னு சொன்னீங்கன்னா ஒரு சொல் இருக்கும் அந்த சொல்ல சிறப்பிக்க திரும்ப அதே சொல் வரும். இப்ப பாருங்க அதாவது வெள்ளை வெளிர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்ப வெள்ளை வெளிர் 2 ஒண்ணுதான் ஆனா இதோட சொல்ல சிறப்பிக்க இன்னொன்னு வர்றது சரியாப்பா. இப்ப கண்ணங்கரைல் கண்ணங்கரைல் சரியா. இப்ப ரெண்டையுமே கருப்பு தான் குறிக்குது ஆனா ரொம்ப கருப்பா இருக்கிறது அப்படின்றத கண்ணங்கரைல்னு சொல்றோமா அப்ப அது செரி இணை சரியாப்பா. நீங்க நேரிணையும் செரி இணையும் குழப்பிடக்கூடாது. இப்ப சீரும் சிறப்பும்னா ஒரே சொற்கள் உயர்வு தாழ்வுனா ஆப்போசிட் சொற்கள் எதிரிணை. வாடி வதங்கி அப்படின்னா ஒரே சொல் நேரிணை. நட்ட நடுவில் அப்படின்னா செரி இணை கிடையாது ஏன்னா நட்ட நடுவில்ன்றது 2 ஒரே சொற்கள் தான் அப்ப அது நேரிணை. வெள்ளை வெளிர் அப்படின்றது செரி இணை. கண்ணங்கரை அப்படின்றது செரி இணை சரியா. அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க. 17வது கொஸ்டின் ஆப்ஷன் சீப்பா கீழ்காணும் இணைகள் சரியற்றதை தேர்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கொம்பு அப்படின்னா என்னன்னா ஹார்ன் ஹார்ன். ரிட் அப்படின்னா என்னன்னா சடங்கு சரியா. ரிட் அப்படின்னா சடங்கு. அடுத்து பாருங்க 18வது கொஸ்டின் சரியாப்பா. மிச்சம் எல்லாமே கரெக்ட் தான். 18 போர் சூழலில் மக்களுக்கு உணவு டேஸ் ஏற்பட்டதால் கவலை அடைந்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது அடிக்கோடிட்ட இடத்தில் கீழ்காணும் சொல்லின் எந்த எதிர்ச்சொல் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியாப்பா. கீழ்காணும் எந்த சொல்லோட எதிர்ச்சொல் பொருந்தும்னு கேட்டிருக்காங்க. அதாவது போர் சூழலில் மக்களுக்கு உணவு டேஸ் ஏற்பட்டதால் கவலை அடைந்தனர். அப்போ உணவு தட்டுப்பாடுன்றது கரெக்டான ஆன்சரா வரணும் சரியாப்பா. இப்ப தட்டுப்பாடுன்றதுக்கான எதிர்ச்சொல் என்னப்பா முட்டாது
சரியா? முட்டாது அப்படின்னா என்னன்னா தட்டுப்பாடின்றின்னு அர்த்தம். தட்டுப்பாடின்றி. சரியா? அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அப்ப ஒட்டாது அப்படின்னா என்னப்பா? அதுக்கான பொருள் வந்து வாட்டமின்றி. வாட்டமின்றி. வாரி அப்படின்னா அதுக்கான பொருள் வருவாய். வெறியி அப்படின்னா அதன் பொருள் வந்து அஞ்சி. சரி, அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. எந்த பகுதியை முதன்மையான உள்நாட்டு வணிகம் என கிரேக்க அறிஞர் தாலமி குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரூர்பா. சரியா? கரூர் தான் உள்நாட்டு முதன்மையான உள்நாட்டு வணிகம் அப்படின்னு கிரேக்க அறிஞர் தாலமி வந்து குறிப்பிட்டிருக்காரு. முசிறி தொண்டி இது ரெண்டும் சேரர்களோட துறைமுகம்பா. கூட காந்தலூர். காந்தலூரும் சேரர்களோட துறைமுகம் தான். சரியா? சரி, ரைட். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. மரபு தொடர்கள் சார்ந்து சரியற்ற இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு சரியற்ற இணை எதுனா ஆப்ஷன் டி தான் சரியற்றது. ஏன்னா கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்றது எண்ணி செயல்படாமைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? ஆக்சுவலா கண்ணை மூடிக்கொண்டுனா என்னன்னா ஆராய்ந்து பாராமல். ஆராய்ந்து பாராமல் அதுதான் கண்ணை மூடிக்கொண்டு. எண்ணி செயல்படாமை அப்படின்னா என்னன்னா அவசர குடுக்கை. அவசர குடுக்கை தான் எண்ணி செயல்படாமை. சரியாப்பா? இது அப்படியே சேஞ்ச் ஆகியிருக்கு, பாத்துக்கோங்க. சோ கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல் கரெக்ட். காணல் நீர்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது கரெக்ட். கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இயலாத செயல் கரெக்ட். சரி, அடுத்து 21 பாருங்க. வெங்கரி பிரித்து எழுதுக. ஆப்ஷன் பி பா, வெம்மை கூட்டல் கரி. சரியாப்பா? இது வெங்கரி அப்படின்றது எதுனா வெப்பத்தை குறிக்கக்கூடியதா வரும் இந்த இடத்துல. சரியா? அப்ப வெம்மை அப்படின்றதா கரெக்ட். வெண்மைன்றது வராது. வெங்கரி அப்படின்றது வெம்மை கூட்டல் கரி. அடுத்து 22 பாருங்க. கீழ்காண்பவைகளில் வல்லினம் மிகும் இடத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியாப்பா? இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உவமை தொகை. உவமை தொகை தான் கரெக்ட். வல்லினம் மிகும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் மலர் பாதம். மலர் பாதம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் உவமை தொகையில. அதே மாதிரி தாய் தமிழ். தாய் போன்ற தமிழ்னு சொல்லுவோம். அப்ப தாய் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியாப்பா? மிச்சம் எதுலையுமே வல்லினம் மிகாது. வினை, வினை தொகை, உண்மை தொகை, எழுவாய் சொற்கள் இது எதுலையுமே வல்லினம் மிகாது. அது பேர் என்னன்னா எழு பெயர் வினை அது இது ஃபுல்லா அதுக்கான ஷார்ட்கட் பா. வல்லினம் மிகாதக்குரிய ஷார்ட்கட் என்னன்னா எழுபெயர் வினையதுவும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வல்லினம் மிகாது. எழுபெயர் வினையதுவும் அப்படின்னா எழுவாய். அடுத்து பெயரச்சம், எதிர்கால பெயரச்சம் இது ரெண்டுக்குமே வந்து மிகாது. அடுத்து வினை வந்து வினை தொகை. அது அப்படின்றது என்னன்னா ஆறாம் வேற்றுமை உருபுல மிகாது. சரியாப்பா? ஆறாம் வேற்றுமை உருபுல மிகாது, தொகையில மிகும். சரியா? அடுத்து அப்படின்றது உண்மை தொகை. சரியா? அப்ப இதுதான்ப்பா எழுபெயர் வினையது உம்முல மிகாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 23 பிழையற்ற சொல்லை தேர்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பகைவர் நீவீர் அல்லீர் அப்படின்றதுதான் கரெக்ட். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. அதாவது ஒருமையில வந்துச்சுன்னா அன்றுப்பா, பன்மையில வந்துச்சு அப்படின்னா அல்லன்னு சொல்லி வரும். சரியா? அப்ப மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று ஒருமையில இருக்கு. சரியா? அடுத்து பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். சரியா? அதை செய்தது நான். நான் வந்துச்சா அப்ப நான் அல்லேன்னு வரும்பா. நான் அல்லேன். சரியா? அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான்ப்பா கரெக்ட். அவர் அல்லர். சரியா? எதிர்மறை சொற்கள் பொறுத்துக. அவர் அல்லர். நீ அல்லைன்னு வருப்பா. எங்க இருக்கு? இந்த இருக்கு. ரைட். நீ அல்லை. சரியா? அவை அவை அப்படின்னு வந்து வந்துருச்சு. அப்ப வந்து பன்மையில வந்துருச்சு. சரியா? அப்ப அது அப்படின்னா அது வந்து அன்று அப்படின்னு வந்திருக்கும். அவை அப்படின்னா அவை அல்ல. சரியா? நாம் அல்லோம். அப்ப ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க. அயோத்திதாசர் எழுதிய நூல்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 25 ஆப்ஷன் சி பா. விவாக விளக்கம் தான் இவர் எழுதின நூல். அப்ப மிச்சதெல்லாம் என்னப்பா? இவர் பதிப்பித்த நூல்கள்ப்பா. சரியா? பதிப்பித்த நூல்கள் எது? போகர் 700, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகனம் இதெல்லாம் இவர் பதிப்பித்த நூல். சரியா?
இதுவே கூட இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அகத்தியர் 200 அதுவும் அவர் பதிப்பிச்சது. அகத்தியர் 200. அப்ப 200 700 2 வந்துரும்பா. 700 200. அதுக்கடுத்து சுருக்கம் பாலவாகடம். சரியா? இது எல்லாமே அவர் பதிப்பிச்சது. இப்ப விவாக விளக்கம் இது வந்து அவர் எழுதிய நூலு. வேற இவர் எழுதினது என்னப்பா? புத்தரது ஆதிவேதம். புத்தரது ஆதிவேதம். வேற வந்துட்டு இந்திர தேச சரித்திரம் விவாக விளக்கம். சரியா? இந்திர தேசத்து சரித்திரம் விவாக விளக்கம். இதெல்லாம் இவர் எழுதின நூலு. மிச்சம் இவர் பதிப்பிச்சது. அடுத்து பாருங்க, பொறுத்துக கொடுத்திருக்காங்கப்பா 26. சரியா? ஓசை, செப்பல் ஓசை இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான்ப்பா ஆன்சர். சரியா? என்னன்னு பாத்துருமா? செப்பல் ஓசை அப்படின்னா என்னன்னா வெண்பாப்பா. சரியா? செப்பல் ஓசை வந்துட்டு நம்மளுக்கு வெண்பா, அகவலோசை ஆசிரியப்பா, துள்ளலோசை கலிப்பா, தூங்கலோசை வஞ்சிப்பா. நம்ம சொன்னோம்ல, அதாவது ஷார்ட்கட் வச்சிருந்தோம்ப்பா. செப்பல் அப்படின்னா வெள்ளை கலர் செருப்புன்னு ஞாபகம் வச்சுக்கணும். செப்பல் ஓசைனா வெண்பா. அகவலோசை ஆன் வருது, அப்ப அகவலோசை ஆசிரியப்பா. துள்ளலோசை அப்படின்னா அது வந்து இப்ப களி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சியில வந்து துள்ளி குதிப்போமா, அப்ப அது வந்து கலிப்பா. சரியா? தூங்கலோசை அப்படின்னா அது என்னன்னா வஞ்சிப்பா. சரியாப்பா? அப்ப கடைசி வந்து ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். அடுத்தது பாருங்க 27. சரியற்ற இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது பொருளறிகளை. சரியாப்பா? அப்ப பி தான் தவறு. இகல் அப்படின்னா பகைப்பா. இவங்க எதிர்ச்சொல் கொடுத்திருக்காங்க, நட்புன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப இகல் அப்படின்னா பகைன்னு வரும். அப்ப இதுதான் வந்து பொருளறிய கிடையாது, எதிர்ச்சொல். நிறை அப்படின்னா மேன்மை, மதம் அப்படின்னா கொள்கை, பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு. அடுத்து 28 பாருங்க, கீழ்காணும் சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படின்றது கரெக்ட். அதாவது நீங்க பாருங்க, தனது அப்படின்றது ஒருமைக்கு வரும்பா. தனதுன்றது ஒருமைக்கு வரும், தமது அப்படின்றது பன்மைக்கு வரும். சரியா? சரி, இப்போ தவறானதை பார்த்துட்டு சரியானதை பார்ப்போம். இப்ப பாருங்களேன், மாணவன் தமது கையாலும் சொல்லியிருக்காங்களா? ஆனா மாணவன்றது ஒருமை, அப்ப தமது வராது, தனது. ஏன்னா ஒருமைக்கு என்னப்பா பார்த்தோம்? தனது. சரி, அடுத்து மாடுகள் தனது தலையை ஆட்டினு கொடுத்திருக்காங்க, பன்மை, அப்ப தமதுன்னு வரும். சரி, அப்ப கன்று தமதுன்னு கொடுத்திருக்காங்க, கன்றுன்றது ஒருமை, இங்க தனதுன்னு வரும், தனது தலையை ஆட்டியது. சரியா? சரி, அப்ப பாருங்க, தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினான் இருக்கு, அப்ப தலைவர்ன்றது ஒரு ஆள் தானே, தனதுன்னு தானப்பா வந்திருக்கணும். இது என்ன அநியாயமா இருக்குன்னு கேட்கலாம். ஆக்சுவலா இது பேர் என்னன்னா மரியாதை பன்மை. இது ரொம்ப முக்கியம்பா. அதாவது ஒரு மிகப்பெரிய நபர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யறாங்க அப்படின்னா ஒரு மரியாதைக்குரிய பன்மை சொற்களா இது வந்து வந்திருக்கும். சரியா? அப்ப தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படின்றது இந்த இடத்துல பன்மைன்றத மரியாதை பன்மையா எடுத்துக்கணும். இப்ப காமராசர் தமது கையால் மதிய உணவு வழங்கினார், அப்ப தமது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தமதுன்னு சொல்லி வந்துடும். சரியாப்பா? சோ இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க 29 பா. ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். சரிப்பா, 29வது கொஸ்டின் பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்க? சரியற்ற இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 29. சரி, ரைட், ஓகே. 29 அதாவது இது டி, ஆப்ஷன் டி. இப்ப பாருங்க, இதான் சரியற்ற இணை. ஃபர்ஸ்ட் பாருங்க, சரி, சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் கரெக்ட் தான், ஏன்னா சிறுமின்றது ஒருமை, அப்ப தனதுன்னு வந்துருச்சு. அடுத்து பாருங்க, அம்பேத்கர் மக்களுக்காக தமது உழைப்பை நல்கினார். நம்ம சொன்னோம்லப்பா மரியாதை பண்புன்னு சொன்னோம்ல, அப்ப தமது உழைப்பை நல்கினார் அப்படின்றது கரெக்ட். இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள், இவை அப்படின்றது பன்மை, அப்ப தான் வரக்கூடாது, தாமுன்னு வரணும். அடுத்து உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் கொடுத்திருக்காங்க. உயர்ந்தோர் அப்படின்றது பன்மைப்பா. சரியா? தன்னைத்தானேன்னு வராது, தம்மை தாமேன்னு வரும். தம்மை தாமே. இது வந்து புக் பேக்.
அப்படியே ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. சரியாப்பா, புக் பேக் அப்படியே ஓல்டு கொஸ்டின்ல இது கேட்டிருந்தாங்க. மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? சரி, ரைட். அடுத்து பாருங்கப்பா, 30வது கொஸ்டின். கீழ்காணும் இணைகளில் எத்தனை இணைகள் சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டி, 4மே சரிதான். வீரமா முனிவர் தமிழ் முனிவருள் ஒருவராக விளங்குகிறார் என கூறியவர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. கரெக்ட். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர். கரெக்ட். ஆறுமுக நாவலருக்கு நாவலர் என்று பட்டம் சூட்டியவர் திருவாவடுதுறை ஆதித்தனார். கரெக்ட். மாதவஞ்சர் மேலோர் வழுத்தும் குணங்குடியான் என புகழப்படுபவர் சுல்தான் அப்துல் காதிர். இதுவும் கரெக்ட் தான். சரியா? அடுத்து 31வது பாருங்க. ஜியு போப் சார்ந்து சரியற்ற இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியற்ற இணை எதுனா ஆப்ஷன் ஏப்பா. இவர் தொகுத்த தமிழ் செய்யுள் களமலம் 800 செய்யுள்களை கொண்டது கொடுத்திருக்காங்க. 600 செய்யுள்களை கொண்டது. சரியாப்பா? 1886 திருக்குறளை ஆங்கிலத்துல வெளியிட்டாரு. கரெக்ட். 1900 திருவாசகம் மொழிபெயர்ப்பு. கரெக்ட். இவர் தன்னை தமிழ் மாணவன் என்று அழைத்துக் கொண்டார். அதுவும் கரெக்ட் தான். ஜியு போப். சரியாப்பா? இவர் தொகுத்த தமிழ் செய்யுள் களம்பகம் 600 செய்யுள்கள். சரியாப்பா? 800 கிடையாது, 600 செய்யுள். அடுத்து பாருங்க, கீழ்காணும் பழமொழிக்கான பொருளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான்ப்பா தவறானது. சரியா? பசியாமல் இருக்க வரந்துருவேன், கொஞ்சம் பழையது இருந்தால் போடுன்றது ஈதல் கிடையாது, நகைச்சுவை. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது வித்தியாசமா இருக்கும். நம்ம ஷார்ட்ஸ்ல ஏற்கனவே இது சொல்லியிருந்தேன். சரி, அப்படி என்ன குடுக்கறத பத்தி தானே வருது. அப்ப ஈதல் தானப்பா வரணும். ஏன் நகைச்சுவை வருது அப்படின்னா, இது ஆக்சுவலா ஒரு சாமியார் சொல்ற மாதிரி வருதுப்பா. அதாவது ஒருத்தர் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு வெளியில யாசகம் கேட்கறதுக்காக வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு, உனக்கு பசிக்காம இருக்க வரம் தர்றேன், வீட்டுல பழைய சோறு ஏதாச்சும் இருந்தா போடுங்க, எனக்கு பசிக்குதுன்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப உண்மையா பவர் இருந்துச்சுன்னா அவரை யூஸ் பண்ணிருக்கலாம்ல அத. சோ அதான், பசியாமல் இருக்க வரம் தருவேன், கொஞ்சம் பழையது இருந்தால் போடு அப்படின்றது என்னன்னா நகைச்சுவை. சரியா? மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே அறிவுரை. கரெக்ட். தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்பிக்கை. கரெக்ட். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, உறவு முறை. கரெக்ட். சரி, அடுத்தது பாருங்க, 33வது கொஸ்டின். மூரல், வல்சி, புற்கை, ஐனி, பாலிதம் இதெல்லாம் எதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சோறு குறைக்குரிய பொருள்பா. நம்ம 8th புக்ல அப்படியே கடைசியில இருக்கும். இத நீங்க பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சோ காடு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், போன டெஸ்ட்லயே பார்த்தோம். முளரி, வல்லை, சரியா, புறவு, அடவி, கானகம். கானகம்லாம் அந்த குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. சரியா? பொதும்பு, இதெல்லாம் காடுக்கான ஒரு பொருள். எங்க ஊர் மதுரை பக்கம் பொதும்புன்னு ஒரு ஊர் இருக்குப்பா. சோ இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். சோ அந்த காலத்துல காடுகள் அங்க அதிகமா இருந்திருக்கும் போல, அதனாலதான் பொதும்புன்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. பொதும்புனே ஊர் பேர் இருக்கு. சரியா? அது என்னன்னா காடுக்குரிய இன்னொரு பொருள். அடுத்து பாருங்க, 34க்கு பொறுத்துக கொடுத்திருக்காங்கப்பா. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மிகுதி. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சால, தவ, நனி, கூர்கலி இதெல்லாம் மிகுதி. பேசு அப்படின்னா கூறு, விளம்பு, இயைம்பு, உரை இதெல்லாம் பேசு. குழந்தை அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், மகவு, குளவி, சே இதெல்லாமே குழந்தை. அடுத்து பாருங்க, சூரியன் அப்படின்னா பரிதி, பகலவன், வெய்யம். இது ஈஸியானதான். அடுத்து 35 பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரி. மாறி பெய்ததனால் மக்கள் மாறி அமர்ந்தனர். சரியா? அந்த சின்னரி பெரியரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஏரி நிரம்பியதை காண முகிலன் மரத்தின் மீது ஏறினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏரி அப்படின்றது இந்த இடத்துல இப்ப ஏரி நிரம்பியதை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இது இடையினர் அகரம்னு வரும்பா. சரியா? ஏரி இந்த இடத்துல இடையினர் அகரம். காண முகிலன் மரத்தின் மீது ஏறினான் அப்படின்றது இது வல்லினர் ரகரம் வரும். சரியா? ஏறினான் அப்படின்னு வரும். அடுத்து வலி சுழன்று வீசியதால் வலி தவறினான்னு கொடுத்திருக்காங்க. இது வலி அப்படின்றது என்னன்னா காற்றுன்னு குறிக்கும். அப்ப இங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்ற லா வந்துரும். அப்ப வலி அப்படின்றது வலி சுழன்று வீசியதால் வழி தவறினான், சிறப்பு லா. சரியா? அடுத்து இன்று பனிப்பொழிவு, டன்னகரம் இருக்கு. சரியா? பனி அப்படின்ற இடத்துல டன்னகரம் இருக்கு. சோ அந்த டன்னகரம் வராது, ரன்னகரம் வரும். சரியா? பனிப்பொழிவு 2 சுழி நீ வந்துச்சு அப்படின்னா அது விழுகிற பனி அதிகமாக இருப்பதால் பணி செய்வது கடினம். அப்ப இந்த இடத்துல வரக்கூடியது டன்னகரம். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, துளசி மாலை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா
ஆப்ஷன் பி துழாய் அலங்கல் அப்படின்றதுதான்ப்பா துளசி மாலை. சரியா? அப்ப பாருங்க 36 ஆப்ஷன் ஏ என்னப்பா சொல்லியிருக்காங்க, கலபம் சொல்லியிருக்காங்களா? கலபம்னா என்னன்னா சந்தனம். சந்தனம். சரியா? தை வந்து அப்படின்னா தொட்டு தடவின்னு அர்த்தம். தொட்டு தடவி அப்படின்னா தை வந்து. பகழி அப்படின்னா அம்புப்பா. சரியா? இதுல பாருங்க கலபம்னா சந்தனம்ப்பா, கலாபம்னு ஒரு சொல் இருக்கும். கலாபம் அப்படின்னா என்னன்னா அது வந்து மயில் தோகை. மயில் தோகையத்தான் கலாபம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பாட்டுல சிம்பு பாட்டுல வரும், தாமரை லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க. என்னன்னா கலாபம் போலாடும் அப்படின்னு வரும். அப்ப வந்து கலாபம் போலாடும் கனவில் வாழ்கின்றேனே அப்படின்றதுதான் அந்த வரி. சரியா? அப்ப என்னன்னா கனவுல வந்து மயில் தோகை, மயில் வந்து தோகை விரித்து ஆடுற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்றதான் அந்த பாடலுக்கான பொருள். அப்ப கலபம் அப்படின்னா சந்தனம், கலாபம் அப்படின்னா மயில் தோகை. சரியா? சோ இந்த மாதிரி பாடல்கள்ல வந்து நம்மளுக்கு நிறைய பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், அதாவது இந்த எண்ணுமையிலேயே ஒரு பாட்டு வரும். அதே படத்துல வந்து அவளும் நானும்னு ஒரு பாட்டு வரும். அவளும் நானும் சொல்லிட்டு, இது பாரதிதாசன் எழுதின பாட்டு. இந்த பாட்டுக்கு வந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருப்பாரு. சரியா? அதான் அந்த பாட்டு ஃபுல்லா எண்ணுமையிலே வந்திருக்கும். அவளும் நானும், அமுதும் தமிழும்னு வரும், அமுதும் தமிழும்னு வரும், தேனும் இனிப்பும்னு வரும். அதாவது ஒன்ன பிரிச்சா ஒண்ணு இருக்காது அப்படி. அசைவும் நடிப்பும், அது எல்லாம் அந்த பாட்டு ஃபுல்லாவே எண்ணுமையா தான் வரும். சரியா? டிஎன்பிஎஸ்சி படிச்சா நம்மளுக்கு இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். சரி, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, கீழ்காண்பவைகளில் எத்தனை இணை சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. 2 இணை வந்து சரியானது. ஃபர்ஸ்ட் பாருங்க, நாடி துடித்தது அப்படின்றது என்னன்னா தேடி துடித்தது. இது மாத்தி கொடுத்திருக்காங்க. சரியா? அதாவது ஒற்றெழுத்து நாடி துடித்தது, ஒற்றெழுத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து தேடி துடித்ததுன்னு அர்த்தம். நாடி துடித்தது ஒற்றெழுத்து வராம வந்துச்சுன்னா கையில் உள்ள நாடியானது துடித்ததுன்னு அர்த்தம். சோ முதல் 2 தப்பு. அடுத்து பாருங்க, தந்த பெட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம், இதுக்கு வந்துட்டு அப்படியேங்கப்பா நம்ம பார்ப்போம். நாடி துடித்தது கரெக்ட்பா. அதாவது இது மாத்திருங்க, இங்க பாருங்க மைண்ட்ல வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட், ஒண்ணு சரி. நாடி துடித்தது அப்படின்னா கையில் உள்ள நாடி துடித்தது அப்படின்றது கரெக்ட். ரெண்டாவது பாருங்க, நாடி துடித்ததுன்னா தேடி துடித்தது. சரியா? 1 2 சரிப்பா, 1 2 சரி. சரியா? அதாவது ஒற்றெழுத்து வந்துச்சு, நாடி துடித்தது ஒற்றெழுத்து வந்துச்சு அப்படின்னா கையில இருக்க நாடி வந்து துடிச்சுன்னு அர்த்தம். நாடி துடித்தது அப்படின்னா தேடி துடித்தது. சரியா? தேடி வந்து துடிச்சிருக்கு அப்படின்னு, அதாவது தேடி பார்த்து துடித்தது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ 1 2 சரி. இது பாருங்க, தந்த பெட்டி அப்படின்னா என்னன்னா பிறர் கொடுத்த பெட்டி. இதுவே தந்த பெட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது மாறிதான் இருக்கும். ஒரு நிமிஷங்க, இந்த 37 மட்டும் நீங்க ஆப்ஷன்ல வைங்கப்பா. சரியா? 38 ஆப்ஷன்ல வைங்க. இது வந்து நம்ம இந்த 37 வந்து நீங்க ஸ்டாக்ல வைங்க. சரியா? 37 ஸ்டாக்ல வைங்க. இந்த 38 39 பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பார்ப்போம். சரியா? சரி, 38 இது 2 பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பார்ப்போம். சரியாப்பா? 37 மறந்துருங்க அந்த கொஸ்டினே. ரைட், ஓகே. 38 ஒருமைப்பாடு என்னும் பொருள் தரக்கூடிய சொற்றொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுதான்ப்பா ஒருமைப்பாடுக்குரியது. இப்ப பாருங்களேன், ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் அப்படின்னா என்னன்னா பொருட்படுத்தாமை. இது பொருட்படுத்தாமை அப்படின்னா என்னப்பா, அதாவது ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதாவது தீங்கு, இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க தீங்கு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்களுக்கு தீங்கு செஞ்சோம் அப்படின்னா அது வந்து அதை வந்து எல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா இப்ப ஒருத்தவங்க நம்மளுக்கு தீங்கு செய்யறாங்கன்னா அதை வந்து பொருட்படுத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து பொண்ணா மதிப்பாங்களாம். சரியா? அதுதான் ஒருத்தாரை ஒன்றாக வையாரை அப்படின்னா அதை பொருட்படுத்தாம நம்ம அப்படியே விட்டுறணும்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. சரி, அடுத்து பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று அப்படின்னா கடவுள் வந்து ஒருத்தர்னு சொல்றதுப்பா. கடவுள் ஒருவரே அப்படின்னு சொல்றது. அப்ப ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அப்ப இது கடவுள் ஒருவரே அப்படின்னு தானே வருது. இதுக்கு எப்படி ஒருமைப்பாடுன்னு வருதுன்னா குலம்ன்ற வார்த்தை தான்ப்பா நம்மளுக்கு கீ ஆன்சர், ரொம்ப முக்கியம். சரியா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். சரியா? அப்ப அதுதான் ஒருமைப்பாட குறிக்கிறது. சரி, அப்ப தான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னா அது வந்து விதிப்பா. சரி, விதி. அடுத்து 39 பாருங்க, இக்குறளில் இழிவு என்னும், அதாவது
நண்பற்றாராகி நயமிலா செய்வார்க்கும் பண்பற்றாராதல் கடை. இக்குறளில் இழிவு என்னும் பொருள் தரும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கடைன்றதுதான்ப்பா இழிவு அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொல். சரியா? அப்ப நயமில அப்படின்னா என்னப்பா? இனிமையற்றன்னு அர்த்தம். இனிமையற்ற அப்படின்னா நயமிலன்னு அர்த்தம். இன்னொன்னு நயமிலக்கு தீங்கு அப்படின்றதும் வரும்பா. தீங்கு அப்படின்ற சொல்லும் நயமிலன்னு வரும். நண்பு அப்படின்னா என்னன்னா நட்பு. சரியா? பண்பற்றா அப்படின்னா என்னன்னா அதாவது பண்புடையவராய் பழக இயலாதவர்னு அர்த்தம். சரியாப்பா? பண்பற்றானா பண்புடையவராய் பழக இயலாதது அப்படின்னு அர்த்தம். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. இப்ப 37 வருவோமா? சரி, இதுல என்ன விசேஷம் அப்படின்னா இதுக்கு பி ஆன்சர் கிடையாதுப்பா. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இதுல எத்தனை இணை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணு கூட சரி கிடையாது. ஏன்னா அப்படியே மாறி இருக்கு. சரியா? நாடி துடித்தது இத்து வந்துச்சு அப்படின்னா தேடி துடித்ததுன்னு அர்த்தம். இதான் ஃபைனல். இத்து வராம நாடி துடித்தது அப்படின்னா கையில் உள்ள நாடியானது துடித்தது, அதான் அர்த்தம். அதே மாதிரி தந்த பெட்டி அப்படின்னா இன்னொருத்தவங்க நம்மளுக்கு கொடுக்கிறது தந்த பெட்டி. சரியா? தந்த பெட்டி இப்ப வந்துருச்சு. அப்ப ஒற்றெழுத்து வந்துச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு பொருள் இருக்குன்னு அர்த்தம். அப்ப தந்தத்தினால் செய்த பெட்டி. சரியா? இது ஷார்ட்ஸ்ல நான் அப்படியே கொடுத்துருக்கேன்ப்பா. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டான்ற மாதிரி நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். 37க்கு ஆப்ஷன் டி தான்ப்பா கரெக்ட். கீழ்காண்பவைகளில் சரியானது எதுனா எதுவும் இல்லை, எதுவுமே சரியில்லை, அப்படியே சேஞ்ச் ஆகி கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க மாத்திக்கங்க. சரியா? அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்க. மாணவன் என்ற சொல்லை கருத்தாவாக மாற்றுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா, மூன்றாம் வேற்றுமை. சரியா? இது ஆக்சுவலா மூன்றாம் வேற்றுமை என்னன்னா பெயர் ஐ ஆல். சரியா? அப்போ கருத்தாவா மாற்றுறதுன்னு என்னன்னா மாணவனால் செய்யப்பட்டது. சரியா? அப்படி வந்துடும். இப்ப பாருங்களேன், கரிகாலன் கல்லணை கட்டினான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. அப்ப அந்த சொல்ல கருத்தாவா மாற்றுறது மூன்றாம் வேற்றுமை. சரியாப்பா? பெயர் ஐ ஆல் அந்த மூணாம் வேற்றுமை. அப்ப மாணவன் அப்படின்ற சொல்ல கருத்தாவா மாற்றுறது எது அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை. சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. இப்ப பாருங்க, முதல் வேற்றுமை இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்கப்பா. எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. ஆறாம் வேற்றுமை கிழமை மற்றும் உரிமை பொருள்ல வர்றது. கிழமை மற்றும் உரிமை பொருள்ல வர்றது ஆறாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை அப்படின்றது செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள்ல வர்றது ஆறாம் வேற்றுமை. சரி, அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்க. சிங்கம் சரியற்ற இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிங்கம் கனைத்தது அப்படின்றது சரிதான். என்னது மரபு வலு. சிங்கம் கனைத்ததுன்றது மரபு வலு, சரிதான். பறவைகள் பறந்தது அப்படின்றது எண் வலு, இன் வந்திருக்கணும். சரியா? 3 சொல்லி இன் வந்திருக்கணும். சரி, ரைட். 41 சியா, ரைட். இதை குறிச்சு வச்சுக்கிடுவோம். ரைட். அப்போ எண் வலு கரெக்ட் தான்ப்பா. பறவைகள் பறந்தனன்னு வரணும். கபிலன் பேசியது அப்படின்றது தவறுப்பா. அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்ட். கபிலன் பேசியது அப்படின்றது என்னன்னா திணைவலு. திணைவலு. பால்வலுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா கண்ணன் படித்தாள் அப்படின்னு அது பால்வலு. கண்ணன் படித்தாள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பால்வலு. இன்று வருவான் அப்படின்றது காலவலு. சரியாப்பா? கரெக்ட். அடுத்து 42 பாருங்க. எழுத்து வழக்கு சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல எழுத்து வழக்கு சொல் சரியான எழுத்து வழக்கு சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 42. சோ இதுக்கு ஆப்ஷன் டி, மனத்தில் அப்படின்றதா கரெக்ட். சுவற்றில் அப்படின்றது பேச்சு வழக்கு, சுவரில் அப்படின்றதா கரெக்ட். அருகாமையில் அப்படின்றது பேச்சு வழக்குப்பா, அருகில் அப்படின்றது கரெக்ட். நாட்கள்ன்றது பேச்சு வழக்கு, நாள்கள் அப்படின்றதா கரெக்ட். அடுத்து பாருங்க 43வது கொஸ்டின். இதேதான் பிழையற்ற சொல் எழுத்து வழக்குல எதுனா அவர்தான் பெரியார் அப்படின்றதா கரெக்ட். இதுல பாருங்க அவரது மகனோடு அப்படின்னு இருக்க அவருடையன்னு அர்த்தம். அவருடைய மகனோடுன்னு வரணும். கண்டதை கூறவே அப்படின்னு இருக்கு, அது தவறு. கண்டதனை கூறவேன்னு வரணும். கண்டதனை கூறவே. ஒரு அமைச்சர் இருக்கு, ஓர் அமைச்சர். இதுதான் சரியான எழுத்து வழக்கு சொல். 44 பாருங்க.
பலபொருள் குறித்த ஒரு சொல்லை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சிப்பா, இதுதான் தவறு. சரியா, சரியற்ற இணையை தேர்க. பலபொருள் குறித்த ஒரு சொல் சரியற்ற இணை. வெளிச்சம், விளக்கு, இது ரெண்டு என்னன்னா ஒளி. திங்கள் அப்படின்றது சந்திரன். சரியாப்பா. வீடு, இடம் அப்படின்னா அகம்ன்றது கரெக்ட். லக்குமி, செல்வம், மரியாதை அடை, திரு அப்படின்றது கரெக்ட். வெளிச்சம், விளக்கு, திங்கள் அப்படின்றது கரெக்ட். நகை, அழகு, அணி அப்படின்றது கரெக்ட். சரியா, அடுத்து 45வது கொஸ்டின். ரைட், ஓகே. என்ன கொடுத்திருக்காங்க? மூட்டு, இயற்று, ஏற்று, இடு ஆகிய வினை மரபுகளுக்கு ஏற்ற சொற்களை வரிசைப்படுத்துக. அப்ப பாருங்க, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏப்பா. மூட்டு அப்படின்னா என்னன்னா தீ மூட்டு. சரியா, இயற்று கவிதை இயற்று, விளக்கு ஏற்று. சரியா, கவிதை இயற்று, விளக்கு ஏற்று, தீ மூட்டு. சரியாப்பா, கோலம் இடு. சரியா, அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 46வது கொஸ்டின். கீழ்காணும் சரியான இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான். நேர்கூற்று, அயற்கூற்று. சரியா, நேர்கூற்றுல நேற்றுன்னு வர்றது, அயற்கூற்றுல முன்னாள்னு வரும். இதுல நான்னு வந்துச்சுன்னா இதுல தான்னு வரும். நீ அப்படின்னா அவன், அவள் அப்படின்னு சொல்லிட்டு அயற்கூற்றுல வரும். நேர்கூற்றுல இன்றுன்னு வந்துச்சுன்னா அயற்கூற்றுல அன்றுன்னு வரும். இதுல இன்னொன்னு பாத்துக்கோங்க, இந்த நா அப்படின்னு வார்த்தை வந்துச்சுனாவே நேர்கூற்றுப்பா, தா அப்படின்ற வார்த்தை வந்துச்சுனாவே அயற்கூற்று. சரியா, இது ஒரு ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி நிறைய இருக்கும். அடுத்து, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடியும் சொன்னது பாரதிதாசன். சரியாப்பா, முறைப்படி நூலைப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை வந்து வரும். நம்ம முதல் சொற்களை வச்சு கொடுக்கறது இப்ப வந்து ரேர் ஆயிடுச்சு, எல்லாமே கடைசியை வச்சுதான் கொடுக்குறாங்க. சோ அந்த கடைசி வார்த்தை இது ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 48, தேம்பாவணி சார்ந்த சரியற்ற இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியற்ற இணை எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தேம்பா கூட்டல் அணி அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களால் ஆன மாலைன்னு அர்த்தம் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா தேன் கூட்டல் பா கூட்டல் மாலை அப்படின்னா தான் நம்மளுக்கு தேன் போன்ற பாடல்களினுடைய நூல்னு அர்த்தம். சரியா, அப்ப தேம்பா கூட்டல் மாலை அப்படின்னா என்னன்னா வாடாத மாலைன்னு அர்த்தம். வாடாத மாலை. சரி, தேம்பாவனில இருக்கிறது 3 காண்டம் 36 படலம் 3615 பாடல்களை கொண்டது கரெக்ட். இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரை கொண்டு பாடப்பட்டது கரெக்ட். கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம்னு சொல்றது கரெக்ட். அடுத்து 49வது பாருங்க. ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கை என துஞ்சாமல் தன் நாட்டின் மீட்சிக்காக பாடுபடுபவனே கவிஞன்னு சொல்றது முடியரசன். சரியா, அடுத்து தமிழ் சொல் அல்லாததை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்கப்பா. தமிழ் சொல் அல்லாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி மன்னிப்பு. ரமணா படத்துல நம்மளை ஏமாத்திட்டாங்க. சரியா, எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா மன்னிப்பு அப்படின்றது உருது சொல், தேவனைய பாவனா சொல்லிட்டாரு. சரியா, பொறுத்து கொள்க அப்படின்றதான் தமிழ் சொல். சரியாப்பா, பொறுத்து கொள்க அப்படின்றது தமிழ் சொல். இது 2018ல கேட்ட ஓல்டு கொஸ்டின். ஓல்டு 2018ல குரூப் 4ல கேட்ட ஓல்டு கொஸ்டின். சரியாப்பா, சோ இந்த மாதிரி இதுதான் உள்ள எடுக்கிறாங்க நம்மளுக்கு, அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். 51வது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக கொடுத்திருக்காங்கப்பா. சரியா, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, புலி, பரல், சிங்க குருளை, பசு யானை இரண்டுமே கன்று, ஆடு வந்து குட்டி. சரியா மச்சா, ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, திருக்குறள் சார்ந்த தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி தான்ப்பா தவறானது. இன்பம் தருவது செல்வம் மிகுந்த காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இன்பம் தருவது என்ன அப்படின்னா பண்புடையவர் நட்பு தான் இன்பம் தருவது. சரியா, பண்புடையவர் நட்பு. சரியாப்பா, செல்வம் மிகுந்த காலம் அப்படின்னா என்னன்னா பணிவு கொள்ளும் காலம், அதான் செல்வம் மிகுந்த காலம். பணிவு கொள்ளும் காலம்தான் செல்வம் மிகுந்த காலம். சரியா, அப்ப ஒண்ணு கரெக்ட். நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று கரெக்ட். பெருமையை அளிப்பது குன்றிமணி அளவு தவறு கரெக்ட். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம், அது கரெக்ட் தான். சரியா, அடுத்து யாருடைய வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இயங்குகிறது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 53 ஆப்ஷன் டி, நற்பண்புடைய சான்றோர் வழியில். இதுக்கு திருக்குறள் என்ன அப்படின்னா பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றே மாண்புக்கு மாய்வது மண். இதுதான்ப்பா அதுக்கான திருக்குறள். சரியா, எழுதணுமா? எழுதிடுவோமா? சரி, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றே
அது இன்றேல் மாண்புக்கு மாய்வது மண். சரி, இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் 2 மணி நேரம் போயிரும் போல. சரி ரைட், அதனால ஒண்ணும் இல்ல. சரிங்களா, நல்லபடியா எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா பார்த்துட்டா சரிதான். இடையில 37 மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம், அதை மட்டும் மாத்திக்கங்கப்பா. 37க்கு வந்து ஆன்சர் ஏதும் இல்லை அப்படின்றதான் கரெக்ட். ஸோ இந்த டெஸ்ட்டும் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா 8677772290 அப்படின்ற நம்பருக்கு வந்து நீங்க இந்த டெஸ்ட் முடிஞ்சோடனே 10 ரூபா போடலாம்ப்பா. விருப்பம் இருக்கவங்க, சரியா, விருப்பம் இருக்கவங்க 8667772290 அப்படின்ற ஜிபே நம்பருக்கு நீங்க 10 ரூபா போடலாம். ஸோ அது சார்ந்து வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் இதுல வாய்ஸ் மெசேஜ் இல்ல டைப் மெசேஜா போட்டு விடுங்கப்பா, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா வழக்கமா சொல்றதுதான், இது வந்து சில நேரம் கொஸ்டின் எடுத்துட்டு இருப்பேன், இந்த பாருங்களேன் எக்ஸ்பிளனேஷன் எடுத்துட்டு இருக்கேன், இந்த சமயம் நிறைய பேர் கால் பண்ணீங்க அப்படின்னா என்னால அட்டன் பண்ண முடியாது. நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். சரி ரைட், 54வது கொஸ்டின் பா. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி தலை. சரியா, அப்ப அசை என்னப்பா? எழுத்துக்கள் ஒன்றோ பலவோ சேர்ந்து வருவதா அசை. சரியா, நேரசை நிறையசை ரெண்டு. சரியா, நேரசை நிறையசை. எழுத்துக்கள், அதாவது எழுத்துக்கள் வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து சேர்ந்து வர்றது அசை. சரியா, அப்ப இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்கள் கொண்டு அமைவது எது அப்படின்னா அடி. சரியா, அப்ப தொடை அப்படின்னா என்னன்னா சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ வருவது தொடை. சரியாப்பா, அப்ப என்னன்னா இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்கள் வந்து தொடர்ந்து வருவது அடி. சரியா, சீருக்கு இடையில் அடிகள், அதாவது சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ வரும் ஒற்றுமை என்ன அப்படின்னா தொடை. சரி, அடுத்து 55வது கொஸ்டின் பாருங்க. வல்லினம் மிகும் இடம் சார்ந்து சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியான இணை எதுனா ஆப்ஷன் சீப்பா, 1 4 சரி, 1 4 சரி. செல்லா காசு அப்படின்றது கரெக்ட், ஏன்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம், அதுல வல்லினம் மிகும். அடுத்து 10 பாட்டு, அதுவும் கரெக்ட் தான். 8 10 இந்த ரெண்டு இதுலயும் மிகும், மிச்சதுல மிகாது. இது பாருங்க, இது ரெண்டும் தவறு. ஏன் தவறு? எழுதும்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வராதுப்பா. இப்ப அதாவது அப்படி இப்படி எப்படி இது மூணுலயும் வரும். அப்படி இப்படி எப்படி இது மூணுலயும் வல்லினம் மிகும். இதை தவிர்த்துட்டு, இந்த 3 எழுத்தை தவிர்த்துட்டு படி அப்படின்னு எந்த எழுத்து முடிஞ்சாலும் அதுல வல்லினம் மிகாது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. சரியா, சரி, அடுத்து இலை பறித்தேன். இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகையில இருக்கு. சரியா, அதான் பிரச்சனை. இரண்டாம் வேற்றுமை தொகையில இருக்கிறதுனால இது மிகாது. ஏன்னா 2 4 வேற்றுமை உருபு, 6ஆம் வேற்றுமை தொகையில மிகும். ஆனா இங்க இருக்கிறது 2ஆம் வேற்றுமை தொகை, அதனால இதுல மிகாது. நீங்க ஒன்ன மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சிருங்க. சரியா, மிகும் மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சிருங்கப்பா. 2 4 உறுப்புல மிகும், 6 தொகையில மிகும், மிச்சம் எதுலையுமே மிகாது அப்படின்னு ஞாபகம். அடுத்து பாருங்க 56வது கொஸ்டின். டேனிங் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டேனிங் அப்படின்னா தோல் பதனிடுதல். 56. அப்ப சாயம் ஏற்றுதல் அப்படின்னா டையிங். டையிங் அப்படின்னா சாயம் ஏற்றுதல். தறி அப்படின்னா லூம். பால் பண்ணை அப்படின்னா டேரி ஃபார்ம். டேரி ஃபார்ம் அப்படின்றதுதான் பால் பண்ணை. சரியா, அடுத்து பாருங்க, கீழ்காணும் சொற்களில் 5ஆம் வேற்றுமை தொகையுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மலையின் வீல் அருவி. டீப்பா, ஆப்ஷன் டி மலையின் வீல் அருவி அப்படின்றதான் கரெக்ட். சரியா, 5ஆம் வேற்றுமை தொகையோட தொடர்புடையது. அப்ப இது பாருங்க, ஆப்ஷன் ஏ பாருங்க, இது 7ஆம் வேற்றுமை தொகைப்பா. சரியா, மலையின் கண் குகை அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ஆப்ஷன் பி கம்பர் பாடல் அப்படின்றது 6ஆம் வேற்றுமை தொகை, கம்பரது பாடல் அப்படின்னு வரும். ஆப்ஷன் சி தலை வணங்கு அப்படின்றது 2ஆம் வேற்றுமை தொகை. சரியா, தலையால் வணங்கு. பெயர் ஐ ஆல், தலை வணங்கு, தலை பெயர் ஐ ஆல் 3ஆம் வேற்றுமை தொகைப்பா. சரியா, தலையால் வணங்கு. சரியா, ரைட், ஓகே. அடுத்து 58வது பாருங்க, எதிர்ச்சொல் போற்றார் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி நண்பர். ஏன்னா போற்றார் அப்படின்னா பகைவர், பகைவர், இது வந்து நண்பர். சரியா, அறிவுடையார், ஆக்சுவலா பேதையார் அப்படின்னா அறிவற்றவர்ப்பா. பேதையார் அப்படின்னா அறிவற்றவர்.
அதுக்கு எதிர்ச்சொல் அறிவுடையவர். சரியா? வறியவர் அப்படின்னா அதுக்கான பொருள் வந்து அளந்தவர்ப்பா. அளந்தவர் வறியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, அடுத்து பாருங்க. முற்றுப்புள்ளி சார்ந்து சரியற்ற இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியற்ற இணை எதுனா ஆப்ஷன் ஏ தான்ப்பா சரியற்றது. ஏன்னா சிறு தலைப்பிலான தொகை சொல்லை விரித்து எழுதும் போது நம்மளுக்கு வர்றது முக்கார் புள்ளி. முக்கார் புள்ளி, முற்றுப்புள்ளி கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல முக்கணி, முக்கார் புள்ளி. சரியா? சிறு தலைப்பு முக்கணி அப்படின்றது சிறு தலைப்பு, அதுக்கடுத்து 2 புள்ளி வச்சு மா பலா வாழை அப்படின்னு வந்துடும். சரி, அடுத்து சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். கரெக்ட் தான். ஆப்ஷன் சி பாருங்க. சொற்குறுக்கங்களை அடுத்து நான் சொன்னேன்லப்பா திரு வி கா, அது கரெக்ட் தான். ஆப்ஷன் டி பாருங்க. பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து, அது நம்ம போடுவோம்ல. இப்ப என் பேரு பா கௌதம், பா கௌதம் அப்படின்னு எழுதுனா பெயரோட தலைப்பெழுத்துக்கு அடுத்து. சரியா? தலைப்பெழுத்துக்கு அடுத்து. ரைட், ஓகே. அடுத்து 60வது கொஸ்டின் பாருங்க. 60 ஆப்ஷன் சி பா. 1 2 ரெண்டுமே சரி. தனி சொல்லையோ எழுத்தையோ விலக்கி காட்டும் போது ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தப்படும். சரி, அப்ப கூட பார்த்தோம்ல ஷா அப்படின்ற எழுத்து கல்வெட்டுல இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த ஷா அப்படின்றது தனி எழுத்தை விலக்கி காட்டும் போது ஒற்றை மேற்கோள் குறி பயன்படும். செய்யுளின் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடத்தில் இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தப்படும். அதுவும் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க 61. அலர்ஜி என்பதற்கான தமிழ் சொல் என்னன்னா ஆப்ஷன் பி ஒவ்வாமை. பக்க விளைவு அப்படின்னா சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. நுண்ணுயிர் முறி அப்படின்னா ஆன்டிபயோட்டிக். சரி, மரபணு அப்படின்னா ஜீன். சரியா? அடுத்து பாருங்க. குறிப்பு வினையச்சம் டேஷை வெளிப்படையாக காட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அடுத்து 65 பாருங்க. கனைக்கொடிது யாழ்கோடு செவ்வினது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல். இச்சொல்லுக்கு ஏற்ற தொடரை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வெளிப்புற தோற்றம் கண்டு எடை போடுதல் கூடாது. இப்ப ஆக்சுவலா இந்த குறளோட மீனிங் என்னப்பா, கனைக்கொடிது யாழ்கோடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் வரைஞ்சிருவோம், உங்களுக்கு புரியும். இது வந்து யாழ், அதாவது யாழ் இப்படி இருக்கும். சரியா? இப்படி நரம்பா இருக்கும். இப்போ யாழ் வந்து பார்க்க வளைஞ்சிருக்கு. சரியாப்பா? ஆனா இனிமையான ஒரு ஓசையை கொடுக்குது. இதுவே கணைனா என்னப்பா, கணைனா அம்பு, அது பார்க்க நேரம் இருக்கு, ஆனா இன்னொருத்தவங்களை கொல்லக்கூடிய ஒரு தீமையான செயலை செய்யுது. அப்போ ஒருத்தவங்களை வந்து உருவம் கண்டு எல்லாமே கூடாது, அவங்க பார்த்தோன்னே சொல்லக்கூடாது, அவங்க கேரக்டர் வச்சுதான் சொல்றது. அதான் கணை கொடிது அப்படின்னா, கணைனா அம்பு, அம்பு கொடிது. யாழ்கோடு அப்படின்னா யாழ் வந்து இனிமையானது. கணை கொடிது யாழ்கோடு செவ்வினது ஆங்கன்னு வினைப்படும் பாலால் கொலை. இதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க 64வது கொஸ்டின் பா. சரியற்ற இணையை தேர்வு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ சரியற்றது. சரியற்றது. சரியா? தவறானதுன்னு அர்த்தம். ரிட்ஜ் அப்படின்னா பள்ளத்தாக்குன்னு கொடுத்திருக்காங்க. ரிட்ஜ் அப்படின்னா முகடுப்பா, முகடு. பள்ளத்தாக்குன்னா வேலி. டிக்கெட்னா புதர், கரெக்ட். லெப்பாட்னா சிறுத்தை, கரெக்ட். லோக்கஸ்னா வெட்டுக்கிளி, அது கரெக்ட் தான். அடுத்து 65வது பாருங்க. பொருத்தமற்ற ஒளிமரபை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி கோழி கூவுன்றதுதான் பொருத்தமற்றது. ஏன்னா கோழி வந்து கொக்கரிக்கும், கொக்கரிக்கும். சேவல் என்ன பண்ணுப்பா, சேவல் தான் கூவும். சரி, ரைட். புறா குணுகும், ஆந்தை அலரும், கூகை குளரும், கரெக்ட். அடுத்து பாருங்க 66வது கொஸ்டின் பா. வீரமா முனிவர் சார்ந்து பொறுத்துக கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டி, ஆப்ஷன் டி. சதுரகராதி அப்படின்றது அகரமுதலி. தொன்னூல் விளக்கம் அப்படின்றது இவருடைய இலக்கண நூல். களம்பகம் அம்மானைன்றது இவருடைய சிற்றிலக்கியம். பரமார்த்த குருகதை இவருடைய நகைச்சுவை நூல். அடுத்து 67 பாருங்க. கீழ்காணும் இணைகளில் எத்தனை சொற்கள் முற்றியலுகரங்களாக உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 2 சொற்கள் பா. எது எது அப்படின்னா மது, மாவு, இது ரெண்டும் முற்றியலுகர சொல். இப்போ மாவு கண்டுபிடிச்சலாம், நம்மளுக்கு குசுடு துபுருல வல்ல. சரியா? குசுடு துபுருல மாவு அப்படின்றது வல்ல. அப்ப மது இதுல தூ வந்திருக்கே அப்படின்னா, இப்ப 2 சொற்கள் வந்துச்சுன்னா ஒண்ணு நெடில் எழுத்து வந்தா மட்டும்தான்ப்பா அது வந்து குற்றியல் உகரம், இல்லாட்டி அது முற்றியல் உகரம் தான். இப்ப இதுவே மாதுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, மாது அப்படின்னா பெண்ணை குறிக்கிறது. சரியா? மாதுன்னு வந்துருச்சுன்னா அது குற்றியல் உகரமா இருக்கும். இது நெடில் வராம 2 எழுத்து வந்து நெடில் வராம வந்துச்சுன்னா அது முற்றியல் உகரம். சரியா? அடுத்து 68வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் வினைகளில் செயற்பாட்டு வினை அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செயற்பாட்டு வினை இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி
ஆசிரியர் பாடத்தை நடத்தினார். சரியாப்பா, இது நேர்குற்றத்தொடர், செயற்பாட்டு வினை கிடையாது. பாருங்களேன், நிறைய பேரு அதாவது பட்டதுன்னு முடிஞ்சாவே அது வந்து செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருப்பீங்க. அப்ப கோவலன் கொலையுண்டான், இந்த கொலையுண்டான் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினை, கரெக்ட் தான். பணம் காணாமல் போயிற்று, இந்த போயிற்று ஆயிற்று இந்த மாதிரி வார்த்தை வந்தாலும் அது செயற்பாட்டு வினை தான். ஆக்சுவலா இது 9th புக்ல இருக்குப்பா. என்னன்னா இதை பார்க்கும்போது எனக்கு இந்த கொஸ்டின் கேட்கணும் போல தோணுச்சு. ஏன்னா இந்த பணம் காணாமல் போயிட்டு ஓல்டு கொஸ்டின். இது அடுத்த 9th புக் எடுக்கும்போது ஒருவேளை மறந்துட்டோம்னா அதனால டக்குன்னு இந்த கொஸ்டின் எடுத்தாச்சு. சரியா, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீடூழி வாழ்க அப்படின்னா அது என்னன்னா விளைவு தொடர். இது நம்மளுக்கு தெரியும். நீங்க வந்து ஆச்சரியக்குரிய பார்த்தோன்னே உணர்ச்சி தொடர்னு போட்டக்கூடாது. இந்த அதாவது வாழ்க ஒழிக இந்த மாதிரி வந்துச்சுனாவே அது விளைவு தொடர் தான். இன்னொன்னு இளமையில் கல்லுன்னு வரும்பா, இளமையில் கல், அது என்னன்னா விளைவு தொடர் தான். சரி, அடுத்து பாருங்க 70 கீழ்காணும் வினைகளில் சரியற்ற இணையை தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான்ப்பா சரியற்றது. கிரீன் ரூம்ஸ் அப்படின்னா பசுமை அறை கிடையாது, பாசறை. பாசறை இதுவும் ஓல்டு கொஸ்டின் பா, ஓல்டு கொஸ்டின் 2017ல கேட்ட ஓல்டு கொஸ்டின். சரியா, புல்லட்டின்னா சிறப்பு செய்தி இதழ் கரெக்ட், எடிட்டோரியல் தலையங்கம், கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி கரெக்ட் தான். சரியா, அடுத்து பாருங்க கீழ்காண்பவைகளில் எது எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, அப்ப 71 ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான்பா, களிறு புறவி பெயர் திரிசொல் கரெக்ட். இப்போ மடி வேய் இதெல்லாம் வினை திரிசொல்னு கொடுத்திருக்காங்கப்பா, இது வந்து பெயர் திரிசொல். சரியா, பெயர் திரிசொல். வினவினான் நோக்கினான் அப்படின்றது வினை இயற் சொல் கொடுத்திருக்காங்க, வினை திரிசொல். அடுத்தது வந்தது படித்தான், இதெல்லாம் வினை இயற் சொல். சரியா, இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சரியற்ற இணையை தேர்ந்தெடுக்க கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி, அச்சன்னா மகன் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா அச்சன்னா தந்தை. சரியா, திசை சொல் தமிழ் சொல்ல. பண்டிகை அப்படின்னா திருவிழா, வியாபாரம்னா வணிகம், வேடிக்கைனா காட்சி, அச்சன்னா தந்தைப்பா, மகன் கிடையாது. அடுத்து 73வது கொஸ்டின் பாருங்க, தண்ணி குடிச்சுக்கப்பா. சரி, ரைட்டு. 73 பாருங்க, காவலரை தன் சேடி காட்டக்கண்டு ஈரிருவர் கோடிட்ட ஈரிருவர் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இதுல கோடிட்ட இடத்தின் எதிர்சொல் காண்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்கப்பா. சேடி அப்படின்னா என்னன்னா தோழின்னு அர்த்தம்ப்பா. சரியா, அப்ப இதுக்கான எதிர்ச்சொல் வந்து தோழன், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அப்ப தடுமாற்றம் அப்படின்னா என்னப்பா, ஊசலாடுதல் இல்லாட்டி திட்டுமுட்டு, ஊசலாடுதல் இல்லாட்டி திட்டுமுட்டு, இது ரெண்டுமே தடுமாற்றம் தான். தீவினை அப்படின்னா ஆக்சுவலா சூழ்வினை அப்படின்றது நல்விதிப்பா, சூழ்வினை அப்படின்றது நல்விதி, நல்விதி. சோ சூழ்வினைக்கு ஆப்போசிட் என்னன்னா தீவினை. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாணாமல் அப்படின்னா என்னன்னா வெல்கின்னு அர்த்தம்ப்பா, வெல்கி அப்படின்னா நாணின்னு அர்த்தம், நாணுறது வெக்கப்படுறது. சரியா, நாணுதல்னு அர்த்தம். சோ அந்த வெல்கின்றதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா நாணாமல். சரி, அடுத்து பாருங்க இளங்காலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா மழவிடை அப்படின்னா இளங்காலை, மடநாகு அப்படின்னா இளைய பசு, இளைய பசு. சரியா, கடா அப்படின்னா எருமை. அடுத்து பாருங்க இலை தாவர உறுப்பு பெயராக கொண்டிராதது எதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏப்பா. சரியா, அது வந்து தாவர உறுப்பு, இலைக்கு வராது. மூங்கில் பலா வாழை, இது மூணும் இலை, மூங்கில் இலை, பலா இலை, வாழை இலை. வேப்பம் என்னன்னா தலைப்பா, வேப்பம் தலை. சரியா, அடுத்து 76 பாருங்க, எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டு உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 76. சரியா, அப்ப 76க்கு நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான்ப்பா. 4 இணைகள் சரியா இருக்கு, 2 இணை தவறு. எது அப்படின்னா யானை கூடம் கிடையாது, யானை கூட்டம். நம்மளுக்கு தொகுப்பு பெயர் தானப்பா கேட்டிருக்காங்க, அப்ப கூட்டம் தான் வரும், யானைக்கு கூடம் வராது. சாவி குவியல் இருக்கு, சாவி கொத்து. சரியா, கல்லுதான் குவியல், சாவின்றது கொத்து. சரியா, அடுத்து பாருங்க தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். தாது அப்படின்றதுக்கு அடிக்கோடிட்ட சொல் என்ன அப்படின்னா மகரந்தம். சரியா, அப்ப மலர்னா என்னப்பா, போதுனா மலர். பொய்கைனா குளம், பொய்கைனா
குலம். சரியா? அதே மாதிரி சமூகம் அப்படின்னா பூகம். பூகம் அப்படின்னா சமூகம். சரி, அடுத்து 78வது பாருங்க. 4ஆம் வேற்றுமை உருவில் தகுதி என்னும் பொருளின் அடிப்படையில் வரும் சொற்றொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சிபா. சரியா? வீட்டுக்கு ஒரு பிள்ளை அப்படின்றதான் 4ஆம் வேற்றுமை உறுப்புல தகுதி அப்படின்ற பொருள்ல வர்றது. அப்ப வளையலுக்கு பொன் அப்படின்றது என்ன பொருள்ல வரும்னா அதுவாதல் அப்படின்ற பொருள்ல வரும். அதுவாதல். கூலிக்கு வேலை அப்படின்றது பொருட்டு அப்படின்ற பொருள்ல வரும். நோய்க்கு மருந்து அப்படின்றது பகை. சரியாப்பா? அடுத்து பாருங்க. அதாவது அடிக்கோடிட்ட சொல்லி எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சரியா? நீடிய பிணியால் வருந்துகின்றோர் அப்படின்ற வார்த்தைக்கு. சரியா? அப்ப நீடிய அப்படின்னா அதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னா தீரக்கூடிய. ஏன்னா நீடிய அப்படின்னா தீராத பிணியால் அப்படின்னு வரும். தீராதன்னு வரும். சரியா? அப்ப நீடியன்றதுக்கு எதிர்ச்சொல் தீரக்கூடிய. சரி, அப்ப கலைப்புற்ற அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னா அயர்ந்தப்பா. அயர்ந்த அப்படின்றது கலைப்புற்ற. சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்து 80வது கொஸ்டின் பாருங்க. சரியான இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியானது. பசி அறாது அப்படின்றது எப்படி பிரியும் அப்படின்னா பசி கூட்டல் அறாதுன்னு பிரியும். சரியாப்பா? அடுத்து பாருங்க. இப்ப கண்ட போதெல்லாம் அப்படின்றது எப்படி பிரியும்னா கண்டபோது கூட்டல் எல்லாம்னு பிரியும்பா. கண்டபோதெல்லாம் அப்படின்றது கண்டபோது கூட்டல் எல்லாம்னு பிரியும். வீடுதோறு இறந்தும்னா வீடு தோறும். சரியா? வீடுதோறும் கூட்டல் இறந்தும்னு வரும். சரி, அடுத்து கண்டுளம் அப்படின்னா கண்டு கூட்டல் உளம்னு வரும். சரி, ரைட், ஓகே. அடுத்து 81வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பிப்பா. புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி அப்படின்றது தமிழ் மண். தோன்றல் அப்படின்னா அது வந்து வாழை குலை. அப்ப புதுசா ஒண்ணு தோன்றுது. சரியா? திரிதல் அப்படின்னா பொன்குடம். அது வந்து பொற்குடம் அப்படின்னு திரியும். அப்ப திரிதல். கெடுதல் அப்படின்னா பாடம் குட்டல் வேலை. பாட வேலை. இம்மு வந்து கெட்டுருச்சு. அடுத்து பாருங்க. சரியான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பிப்பா. சரியா? 2 இணைகள் சரியானது. ஃபர்ஸ்ட் பாருங்க. மருந்து கடை அப்படின்னா எப்பயுமே ஒற்றெழுத்து வந்துச்சுன்னா ஒரு பொருளே ஏதாச்சும் ஒண்ணு குறிக்கும். அப்ப மருந்து விற்கும் கடைன்னு வரும். மாறி இருக்கு. மருந்து கடைனா மருந்தை கடையவும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது ரெண்டும் மாறி இருக்கு. அதே மாதிரி பாருங்க. தேரை கண்டான் இக்கு வந்துருச்சா? அப்ப ஏறி செல்லும் தேரை பார்த்திருக்கான். அப்ப ஒரு பொருள் வந்துருச்சு. தேரை கண்டான் அப்படின்னா தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான். 3 4 கரெக்ட், 1 2 தவறு. அப்ப 2 இணைகள் மட்டும் கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க. மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எதுனா ஆப்ஷன் ஏப்பா. 1981 எம்ஜிஆர் இருந்தார்ல, சோ அவரோட பீரியட்ல தான் மதுரையில வந்து நடந்துச்சு. அதே மாதிரி 1968ல 2ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றுச்சுப்பா. 2ஆம் உலக தமிழ் மாநாடு வந்து நடைபெற்றுச்சு. சோ இது வந்து என்ன அப்படின்னா அறிஞர் அண்ணா பீரியட்ல. சரியா? போன ஜிகே கொஸ்டின்ல நம்ம கேட்டிருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 84க்கு வந்து ஆப்ஷன் சிப்பா. சரியா? என்ன கொடுத்திருக்காங்க? அதாவது இடை கூட்டல் அழகுனா உயிர்முன் உயிர். மண் கூட்டல் அகல் அப்படின்னா மெய்முன் உயிர். சரியா? மெய்முன் உயிர். ரைட். கிளி கூட்டல் மூக்கு அப்படின்னா உயிர் முன் உயிர். அப்ப இல்லு கூட்டல் இம்மு கூட்டல் ஊ அப்படின்னு பிரியும். சரியா? கரெக்ட் தானா? 84. மரம் கூட்டல் கிளை மெய்முன் மெய். மரம் இக்கு கூட்டல் ஊ உயிர் முன் மெய். கரெக்டா தான் பாருங்க. சரியா? சோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க. 85வது கொஸ்டின். யாப்பு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி கட்டுதல். சரியா? அடுத்து பாருங்க. கலை சொற்கள் நம்ம டெக்னிக்கல் ஓரியன்டா நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. சரியா? அப்ப பெர்னியல் ரிவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெர்னியல் ரிவர் அப்படின்னா என்னன்னா வற்றாத ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப துணை ஆறு அப்படின்னா என்னப்பா? ட்ரிபியூட்டரி. ட்ரிபியூட்டரி அப்படின்னா துணையாறு. கிளையாறு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டரி. டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னா கிளையாறு. ஆற்றிடை சமவெளி அப்படின்னா தோவாப். சரியாப்பா? நம்ம தமிழ்லையும் தோவாப்புன்னு தான் இருக்கும். அப்ப தோவாப் அப்படின்னா ஆற்றிடை சமவெளி. அடுத்து பாருங்க. தவறான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 87க்கு ஆப்ஷன் சி தான்ப்பா தவறு. ஏன்னா பேக் வாட்டர்ஸ் அப்படின்றது என்னன்னா உப்பங்கழிகள். உப்பங்கழிகள் இல்லாட்டி காயல்கள்னு சொல்லுவாங்க.
சரியா? கழிமுகம் அப்படின்னா என்னன்னா ஈஸ்டுவரி, ESTUARY, ஈஸ்டுவரி அப்படின்றது நம்மளுக்கு கழிமுகம். சரியா? அப்ப மெட்டீரியாலஜி அப்படின்னா வானிலையியல், பாஸ் அப்படின்னா கணவாய், பெனின்சுலா அப்படின்னா தீபகற்பம். அடுத்து பாருங்க, பேக்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பண்டமாற்று முறை தான்ப்பா பேக்டர். சரியா? அப்போ மண் அரிப்பு அப்படின்னா சாயில் எரோசன், மண் அரிப்புனா சாயில் எரோசன். புதைப்படிவ எரிபொருள் அப்படின்னா ஃபாசில் ஃபியூயல்ஸ். அந்நிய செலாவணி அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். சரியா? அடுத்து 89 பாருங்க, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டிப்பா. சரியா? ஸ்டிம்பேட் அப்படின்னா கூட்ட நெரிசல், ஸ்டிம்பேட். சரியா? ஸ்ட்ரெயிட் அப்படின்னா என்னன்னா நீர்ச்சந்தி, ரிசர்வாயர்னா நீர்த்தேக்கங்கள், பிளாட்டியூ அப்படின்னா பீடபூமிகள். அடுத்து ப்ரொக்ளமேஷன் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ப்ரொக்ளமேஷன்னா பிரகடனம் அப்படின்னு அர்த்தம். அப்ப தன்னாட்சி அப்படின்னா என்னப்பா அட்டானமி, அட்டானமி. இப்ப டிஎன்பிஎஸ்சி கூட அட்டானமஸ் பாடின்னு வாங்க, அப்படின்னா என்னப்பா தன்னாட்சி அமைப்பு. சரியா? அதே மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அட்டானமஸ் பாடின்னு வாங்க, அப்ப அதுவும் வந்து ஒரு தன்னாட்சி அமைப்பு தான். சரியா? இறையாண்மை அப்படின்னா சவர்ஜினிட்டி, SOVEREIGNITY, சவர்ஜின் அப்படின்னா இறையாண்மை. சரியா? பாகுபாடு அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன், டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பாகுபாடு. சரி, அடுத்து பாருங்க, கீழ்காணும் இணைகளில் எத்தனை இணை சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான். கான்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னா எதிர்பாரா செலவு நிதி. சரி, அப்ப மாநிலத்தோட கான்டிஜென்சி ஃபண்ட் ஆளுநர் கிட்ட, கவர்னர் கிட்ட இருக்கும் அப்படின்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப மாநிலத்தோட எதிர்பாரா நிதி யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னா, அதாவது சாரி, கான்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னா எதிர்பாரா செலவு நிதி. பாடன் அப்படின்னா பொது மன்னிப்பு, ரெமிஷன் அப்படின்னா தண்டனை குறைப்பு, பிரசிடென்ஸ் அப்படின்னா என்னன்னா முன்னுரிமை. சரியாப்பா? சரி, ரைட். அடுத்து 93 ட்ரிபியூனல் என்பதன் தமிழ் சொல். 93 ட்ரிபியூனல் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தீர்ப்பாயம் அப்படின்றதாப்பா கரெக்ட். சரியா? ட்ரிபியூனல் அப்படின்னா என்னன்னா தீர்ப்பாயம். சரி, அப்ப தீர்மானம்னா என்னப்பா? தீர்மானம் அப்படின்றது ரெசல்யூஷன், ரெசல்யூஷன் தான் தீர்மானம். அமைச்சரவை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், கேபினெட். சட்டமன்றம்னா லெஜிஸ்லேச்சர், லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டமன்றம். சரியா? ரைட். அடுத்து 93 பாருங்க, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பா. ப்ரொக்ரூட்மெண்ட்னா கொள்முதல், ப்ளூரலிசம் அப்படின்னா ஒரு நிமிஷம், இதுக்கு ஆப்ஷன் வந்து தவறா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பேண்டமிக்னா பெருங்கொள்ளை நோய், ப்ளூரலிசம் அப்படின்னா கரெக்ட் தான்ப்பா, பன்மை கோட்பாடு. சரி, ரைட், ஓகே. மல்டிலேட்ரல்னா பலதரப்பு. ஓகே, கரெக்ட் தான், கரெக்டா தான் இருக்கு. ப்ரொக்ரூட்மெண்ட் அப்படின்னா கொள்முதல், ப்ளூரலிசம்னா பன்மை கோட்பாடு, பேண்டமிக்னா பெருங்கொள்ளை நோய், மல்டிலேட்ரல்னா பலதரப்பு. சரி, அடுத்து 94 பாருங்க, பைஃபியூரிகேஷன் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இரண்டாக பிரித்தல் அப்படின்றதுதான் பைஃபியூரிகேஷன். சரியா? சரி, இருதரப்பு வணிகம் அப்படின்னா என்னன்னா பைலேட்ரல் ட்ரேடு, பைலேட்ரல் ட்ரேட் அப்படின்னா இருதரப்பு வணிகம். சரியா? கண்காணிப்பு அப்படின்னா சர்வேலன்ஸ், சர்வேலன்ஸ் கேமரா அப்படின்வாங்கல்ல, கண்காணிப்பு கேமராவை. சரி, அடுத்து உட்கட்டமைப்பு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரிப்பா, ரைட். அடுத்தது பார்க்கலாமா? பொறுத்துக கேட்டிருக்காங்க 96. சரி, இதுக்கு ஆப்ஷன் ஏப்பா வருஷப்படி இருக்கு. அவைலபிலிட்டி அப்படின்னா அடைய தகுந்த, அக்சசிபிலிட்டினா அணுகுமுறை, அஃபோர்டபிலிட்டினா தாங்கும் திறன், டீக்ரேடேஷன்னா மதிப்பு குறைவு. சரியா? இதெல்லாம் நம்ம கேட்ட வார்த்தைகள் தான். ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா இது டீக்ரேடேஷன் வேல்யூ அப்படின்வாங்க. அப்படின்னா என்னன்னா நாட்கள் ஆக ஆக அதோட மதிப்பு வந்து குறையும். அப்ப டீக்ரேடேஷன் வேல்யூ அப்படின்றது நம்ம டூ வீலரு, காரு இது எல்லாத்துக்குமே பொருந்தும். சரியாப்பா?
அதே மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸா கொஞ்சம் அஃபோர்டபுள் பிரைஸா கொடுங்க அப்படின்னா நான் தாங்குற தன்மைக்கு நீங்க அந்த ரேட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறது. சரியா? ரைட். அடுத்து பாருங்க 97. டிஃப்யூஷன் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியாப்பா? டிஃப்யூஷன் அப்படின்னா என்னன்னா பரவல். சரியா? அடுத்து பாருங்க, இது கைவினை சார்ந்த அப்படின்னா ஆர்டிஸ்னல் தான். ஆர்டிஸ்னல் அப்படின்னா கைவினை சார்ந்த. வேற அவ்வளவுதான். இது ரெண்டும் கமெண்ட்ல போடுறேன். சரியாப்பா? இது ரெண்டும் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ல போடுறேன். அடுத்து பாருங்க, டொமிசில் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டொமிசில் அப்படின்னா நம்ம வாழுமிடம். டொமிசில் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்கல்லப்பா, இருப்பிட சான்று. இப்ப கூட இந்த நம்ம இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு கேட்கறாங்களா, டொமிசில் சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும்னு கேட்கறாங்களா? அப்படின்னா என்னன்னா வாழுமிடம், வாழும் சான்றிதழ். சரியா? சரி. சச்சரவு அப்படின்னா டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா சச்சரவு. மக்களாட்சி அப்படின்னா டெமோக்ராட்டிக் ஸ்டேட். டெமோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னா மக்களாட்சி. வரையறை அப்படின்னா டெலிமினேஷன் அப்படின்னா வரையறை. சரியா? அடுத்து அரசமைப்பு சார்ந்து பிரான்சிஸ் என்ற சொல் எதை குறிக்கிறதுனா வாக்குரிமை. ரொம்ப முக்கியமா வித்தியாசமா இருக்கு. பிரான்சிஸ்னா நம்ம இந்த KFC பிரான்சிஸ் பண்றோம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா அரசியலமைப்பு சார்ந்து பிரான்சிஸ் அப்படின்ற சொல் எதை குறிக்குது அப்படின்னா வாக்குரிமையை குறிக்குது. சரியா? அடுத்து அப்ப மேலாதிக்கம்னா என்னப்பா? மேலாதிக்கம் அப்படின்னா ஹெகிமோனி. HEGEMONY. ஹெகிமோனினா மேலாதிக்கம். பிரிவினைவாதம் அப்படின்னா என்னன்னா ஃபேக்ஷனலிசம். ஃபேக்ஷனலிசம் அப்படின்னா பிரிவினைவாதம். பாரபட்சமற்ற அப்படின்னா இம்பார்ஷியல், அதுதான் பாரபட்சமற்ற. சரியா? அடுத்து பாருங்க 100வது. அரசியலமைப்பு சார்ந்து பிலிப்பியன்ஸ் என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா சாதாரண குடிமக்கள். பிலிப்பியன்ஸ் அப்படின்னா சாதாரண குடிமக்கள் பா. அப்போ தனி மனித வழிபாடு அப்படின்னா பர்சனாலிட்டி கல்ட். CULT. பர்சனாலிட்டி கல்ட் அப்படின்னா தனி மனித வழிபாடு. அப்ப பதிலி பிரதி அப்படின்னா அது பிராக்சி. பரப்புரை அப்படின்னா என்னப்பா? பரப்புரை அப்படின்னா புரோபகேண்டா. அப்படின்னா பரப்புரை. சரியா? அடுத்து பாருங்க 10 கொஸ்டின் திருக்குறள். சரியா? 1 மணி நேரம் 22 நிமிஷம் போயிருக்காப்பா. சரி, ரைட். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நல்லபடியா நம்ம பார்த்துட்டு போவோம். இன்னும் 20 கொஸ்டின் தான். சரிப்பா. சோ பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த டெஸ்ட் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க பொண்ணான கைகளால 8667222090 அப்படின்ற நம்பருக்கு 10 ரூபா மட்டும் அனுப்பி விடுங்கப்பா. சரியா? அந்த டெஸ்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. சரி, 101வது கொஸ்டின். திறன் தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் யார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அறிவு முதிர்ச்சி உடையவர்கள். சரியாப்பா? திறன் அறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள். இதுக்கு திருக்குறள் என்ன அப்படின்னா அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல்பா. சரியா? இது எழுதணுமா? எழுதினப்பா. அதாவது அறனறிந்து இடம் பத்தாதே, அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். சரியாப்பா? திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். இதான் இந்த திருக்குறள். சரியா? அடுத்து 102வது கொஸ்டின் பாருங்க. எதனால் ஒரு மன்னன் பகைவர் நின்றியும் தானே அழிவான் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் டி. இடித்துரைக்கும் பெரியோரை துணை கொள்ளாதவன். சரியா? இதுக்கு குறள் என்ன அப்படின்னா இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். சரியா? சரி. அடுத்தது பலரை பகைத்துக் கொள்வதை விட பன்மடங்கு தீமை தருவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லார் ஒருவனின் நட்பை கைவிடுதல். சரியாப்பா? நல்லவங்க நட்பை கைவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பலரை பகைச்சுக்கிறதுக்கு சமமா. ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதுக்கான திருக்குறள் எழுதிடுறேன்ப்பா, நீங்களும் கைப்பட எழுதி வச்சுக்கோங்க. பல்லா பகை கொளலிர் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். சரி, அடுத்தது பாருங்க. பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். ஆப்ஷன் டிபா. சரியா? ஆக்சுவலா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தொழிலே ஆரம்பிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அதற்கு வேண்டிய பொருள் வேணும், அதுக்கடுத்து அதுக்கு ஏற்ற கருவி வேணும், அதுக்கு தகுந்த காலம், சரியா, தகுந்த காலம், மேற்கொள்ளும் செயலின் தன்மை, மேற்கொள்ளும் செயலின் தன்மை, இன்னொன்னு உரிய இடம், உரிய இடம். இது 5 வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருப்பா. சரியா? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூஸ் கடை போட போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஜூஸ் கடை போடுறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு நல்ல பழங்கள் வாங்கணும், பிளஸ் அது போக கையில காசு வேணும் ஸ்டார்டிங்ல. சரியா? சரி, அடுத்து ஜூஸ் போடுற மிஷின் வாங்கணும், அதுக்கடுத்து தகுந்த காலம். குளிர் காலத்துல ஜூஸ் கடை ஆரம்பிச்சா ஓடுமாப்பா? இல்ல, வெயில் காலத்துல ஆரம்பிக்கணும். அப்ப தகுந்த காலம், நம்ம போடக்கூடிய குவாலிட்டி ஜூஸ் எப்படி போடுறோம் அப்படின்னு, அப்ப தன்மை, உரிய இடம். சரியா? ஐஸ்கிரீம் கடை பக்கத்துல போய் ஜூஸ் கடை போடக்கூடாது, ஏதாச்சும் டீ கடை இருந்துச்சுன்னா அது பக்கத்துல போய் ஜூஸ் கடை போட்டா நல்லா ஓடும். சரியாப்பா? டீ குடிக்கிறதுக்கு பதில் ஒரு வெயில் காலத்துல ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிய இடத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, யானையால் மற்றொரு யானையை பிடிப்பது போன்ற செயல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏப்பா, ஒரு செயலுடன் மற்றொரு செயலையும் சேர்த்து முடிப்பது. இப்ப பாத்தீங்களா, நம்ம கொஸ்டின் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே 4 ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அப்ப ஒரு இதுக்கு 4 ஆன்சர் கிடைச்சிருது. அப்போ ஒரு செயலுடன் மற்றொரு செயலை சேர்த்து முடிப்பது என்ன அப்படின்னா, ஒரு யானையை மற்றொரு யானையால் பிடிப்பது போன்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப இதுக்கு திருக்குறள் பாத்துருவோமா? இதுக்கு திருக்குறள் வந்துட்டு எங்க எழுதலாம், இந்த இங்க எழுதுறேன்ப்பா. சரியா? இந்த கணக்குள்ள எழுதுறேன். இதுக்கு திருக்குறள் வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் தற்று. சரி, அடுத்து பாருங்க, 106வது கொஸ்டின். தூங்குக தூங்கி செயற்பல தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இக்குறளின் கருத்துக்கேற்ற சொற்றொடரை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்கப்பா. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, கொக்கு மீனுக்காக காத்திருப்பது. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு செயலை வந்து இப்பவே, அதாவது உடனே முடிக்கக்கூடிய செயலை உடனே முடிச்சிடணும். காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயலை வந்து காலம் தாழ்த்தி தான் செய்யணும். இப்போ ஒரு ஆப்பிள் இருக்கு வீட்டுல, அது நாளைக்கு வச்சா கெட்டு போயிடும். இன்னைக்கு உடனே சாப்பிடுறோம் அப்படின்னா டக்குன்னு சாப்பிடுவோம். இப்ப வீட்டுல சிக்கன் எடுத்துட்டு வர்றோம், பசிக்குதுன்னு அப்படியே சாப்பிட முடியுமா? கொஞ்சம் வேக போட்டுதான் நம்ம சாப்பிடணும். அப்ப உடனே செய்யக்கூடிய செயலை அப்பயே செஞ்சிடணும். காலம் தாழ்த்தி செய்யக்கூடியதை காலம் தாழ்த்தி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. சோ அப்ப கொக்கு என்னப்பா பண்ணும், மீன் வர்ற வரை பொறுமையா காத்திருக்கும். சரியா? மீன் வந்தோடனே டக்குன்னு பிடிச்சதுல. சரியா? அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, செய்யக்கூடிய செயலை எப்படி அதுக்கு இடத்துக்கு இடம் பொருள் ஏவல் தகுந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் திருவள்ளுவர் வந்து தூங்காது தூங்கி செயற்பல தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அடுத்து 107வது கொஸ்டின் பாருங்கப்பா. சரி, உயிரோடு இருந்தாலும் இறந்தவருக்கு ஒப்புடையவராக வள்ளுவர் யாரை கருதுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி, அவைக்களத்துக்கு அஞ்சுபவர். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நம்ம நல்லா படிச்சிட்டோம், இருந்தாலும் பப்ளிக்ல போய் சொல்லி கொடுக்கறதுக்கு பயப்படுறோம் அப்படின்னா அதுதான். அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறது எவ்வளவு தேவலை அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷனா சொல்லியிருக்காரு. இதுக்கான குறள் சொல்லி எழுதிடுறேன்ப்பா. இதுக்கான குறள், உலர் எனினும் இல்லாரோடு
ஒப்பர் அவையஞ்சி கற்ற செலச் சொல்லாதவர். சொல்லாதவர் சரியாப்பா, சொல்லாதவர். சரி ரைட். அடுத்து பாருங்க 108வது கொஸ்டின். கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். சரியாப்பா, கற்றவருள் கற்றவர் அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா, தான் கற்றத பல அறிஞர்கள் நிறைந்த சபையில எல்லாரும் முன்னாடி சொல்லி புரிய வைக்கிறவங்க தான் யாரு அப்படின்னா கற்றவருள் கற்றவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க, 1812. கீழ்காண்பவருள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை அப்படின்னா ஆப்ஷன் சி அடியாருக்கு நல்லா. சரியா, அடுத்து பாருங்க ஒரு 10 ஓல்டு கொஸ்டின். சரியாப்பா, சிற்பம் கல்லில் வடித்த டேஷ் எனலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ கவிதை. சரியா, இது எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு பாருங்க, இதான். சரியாப்பா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். திவார நிகண்டில் சொல்லப்பட்ட கலை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிற்பக்கலை. எங்க அப்படின்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, திவார நிகண்டில் மணிமேகலை இந்த இடத்துல இருக்குதான். சரி, அடுத்து 3வது பாருங்க, தூணில் காணப்படும் சிற்பங்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிங்கம், யாழி. இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இந்த தூண்கள். ஆக்சுவலா பல்லவர் கால தூண்களில், ஆனா இவங்க பாருங்களேன் தூண்களில் மட்டும் கொடுத்திருக்காங்க. சோ கொஞ்சம் கவனமா அடிங்க பார்த்து. அதாவது இந்த வாசித்தல் திறன் வந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் இருக்குப்பா. அதனாலதான் ஓல்டு கொஸ்டின்ல ஒவ்வொரு தடவையும் நம்ம கொடுத்துறோம். ஏன்னா வாசித்தல் திறனை நம்ம அசால்ட்டா நினைச்சு போயிடுவோம். அங்க போய் நம்ம நினைக்காத சில நேரம் நடந்து போகும். அதுக்கு தான். சரியா, கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம செய்யறது. அடுத்து பாருங்க, காவலன் நிற்பது போன்ற சிற்பங்கள் எவ்வகை கோவிலில் காணப்படுகின்றன சொல்லி கேட்டிருக்காங்க. குடவரை கோயில். இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இருக்குல்லப்பா, பல்லவர் கால சிற்பம் கலைநுட்பத்துடன் பல்லவர் கால குடைவரை கோவில்களில் இருபுறங்களிலும் காவலர் நிற்பது போன்ற இருக்கின்றன. 4வது. சரி, அடுத்து 5வது பாருங்க, திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பல்லவர்களுடையது. இதுதான் அடுத்த முந்தினதுக்குரியது. இங்க பாருங்க, இங்க பாருங்க இந்த சரியாப்பா, திருச்சி மலைக்கோட்டை, மாமல்லபுரம், அதாவது கீழே இருக்கிறத கேட்டு திரும்ப மேல இருக்கிறது கேட்டிருக்காங்க. சரியா, அப்ப ரிவர்ஸ்ல இருந்து போக வேண்டியது. சரி ரைட். அடுத்து 116, எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை, ஏனெனில். சரியா, 116, ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும். அதாவது ஒரு பொருள் கொடுத்து அதுக்கு ஈக்குவலா இன்னொன்னு சொல்றது. அதாவது இது இதனாலதான் அப்படின்னு சொல்றது. சரியாப்பா, எமது மக்கள் இந்த பூமியை எப்போதும் மறப்பதே இல்லை, ஏனெனில் எதுக்காக அப்படின்னா இதுதான் எனக்கு தாய் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரி, அடுத்து நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆனால் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆப்ஷன் பி. சரியாப்பா, ரைட். ஏற்கனவே போன இடம் தான், இருந்தாலும் எனக்கு பெருசா இதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஒரு நிமிஷம்ப்பா, ஆனால் இல்லப்பா, ஆதலால். சரியா, ஆதலால் தான் வரும், ஆனால் வராது. சரியா, ஆனால்ன்றது வேற எது. இப்படி போனேன் ஆனா இப்படி ஆயிடுச்சு, அதாவது பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் வந்தா தான் ஆனால். ஆனா இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சென்ற இடம், ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை. சரியா, ஆதலால் தான் வரும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 118 பாருங்க, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால், அப்படி இல்லைன்னா துன்பப்பட நேரிடும். சரி, அடுத்து அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ மலர்ந்தன அப்படின்றதப்பா கரெக்ட். சரியா, அடுத்து 120, தொழி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதில் பயின்று வந்துள்ளன அப்படின்னா பழங்களின் மேல் பகுதி. சரியாப்பா, ரைட். ஓகே, இன்னைக்கு இந்த டெஸ்ட் ஃபுல்லா முடிச்சிட்டோம். எது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கப்பா. ஸோ பிடிச்சிருக்கவங்க 8667722090 அப்படின்ற ஜிபே நம்பருக்கு இந்த டெஸ்ட் முடியும் 10 ரூபா மட்டும் அனுப்பிவிடுங்க. அது விருப்பம் உள்ளவங்க, இது கட்டாயம் இல்லப்பா. ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்க 10 ரூபா அனுப்பலாம்ப்பா. நன்றிப்பா.